ஸோ ஒரு நெட்வொர்க்கானது ரெசிப்ரோக்கலாக இருந்துச்சுன்னா அந்த நெட்வொர்க் என்னவா இருக்கும், எனக்கு பேசிவ் நெட்வொர்க்காகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம கண்டிஷன் என்னது, y12 ஈக்குவல் டு y21 இருந்தால் ரெசிப்ரோக்கல் அண்ட் பேசிவ் நெட்வொர்க். ஓகேவா? ஸோ இந்த மேட்ரிக்ஸில் பார்ப்போம். இது என்ன டைம் நமக்கு y11 y12 y21 y22. ஸோ y12 என்னது, y12ங்கிறது -1/2, y21ங்கிறது 1/2. ஸோ நமக்கு y12வும் y2வும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே நமக்கு என்ன இருக்குது, y12 நாட் ஈக்குவல் டு y21. அப்போ இந்த நெட்வொர்க் என்னது, நமக்கு ரெசிப்ரோக்கல் இல்லை. அதை இன்னொரு டைம் என்ன சொல்லுவோம்னா நான் ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு எனக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன சொன்னோம், ஆக்டிவ் நெட்வொர்க்னு சொன்னோம். இது ஈக்குவலாக இல்லை, அப்போ இந்த நெட்வொர்க் என்னது, எனக்கு ஆக்டிவ் நெட்வொர்க். ஸோ ஈக்குவலாக இருந்தால் ரெசிப்ரோக்கல் அண்ட் பேசிவ் நெட்வொர்க், ஈக்குவலாக இல்லைன்னா நான் ரெசிப்ரோக்கல் அண்ட் ஆக்டிவ் நெட்வொர்க். நமக்கு y12வும் y21ம் ஈக்குவலாக இல்லை, அப்போ ஆன்சர் என்னது, நான் ரெசிப்ரோக்கல் அண்ட் பேசிவ் நெட்வொர்க். ஸோ செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க, தெவெனின் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் தி கிவன் நெட்வொர்க். நம்ம தெவெனின் தியரம் நாட்டான் தியரம்னு படிச்சிருப்போம். ஸோ ரெண்டுக்குமே RTH கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை நாட்டான் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும், வோல்டேஜ் சோர்ஸ் கரண்ட் சோர்ஸை பார்ப்போம். வோல்டேஜ் சோர்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும், ஷார்ட் சர்க்யூட் பண்ணுவோம். கரண்ட் சோர்ஸாக இருந்தால் ஓப்பன் சர்க்யூட் பண்ணுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன பண்ணணும், ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கும் போது வோல்டேஜ் சோர்ஸாக இருந்தால் ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும், கரண்ட் சோர்ஸாக இருந்தால் ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். ஸோ இதுலேருந்து நமக்கு RTHஓ இல்லை RNஓ கண்டுபிடிக்கலாம். தெவெனின் தியரம் நாட்டான் தியரம் ரெண்டு பண்ணும் போதும் RTHஓ RNஓ ஈக்குவலாக தான் இருக்கும். VTH தான் நமக்கு சேஞ்ச் ஆகும், அங்கே ISC சேஞ்ச் ஆகும். ரைட்டா? ஸோ இங்கே நமக்கு வோல்டேஜ் சோர்ஸ் கரண்ட் சோர்ஸை பார்க்குறோம். இங்கே கரண்ட் சோர்ஸ் இருக்குது, இது என்னவா எனக்கு ஓப்பன் சர்க்யூட்டாக மாறிடும். இங்கே என்ன இருக்குது, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, இந்த வோல்டேஜ் சோர்ஸ் ஆனது ஷார்ட் சர்க்யூட்டாக மாறிடும். அப்போ டயக்ராம் எப்படி மாறும், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் தனியாக இருக்கும், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் நமக்கு என்ன இருக்குது, இது ஓப்பனில் இருக்குது, இது ஷார்ட் ஆகி இந்த இடத்துல RTH வேணும். ஸோ இங்கே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுது, ஓப்பன் சர்க்யூட்டில் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆனது எனக்கு உள்ளே இன்வால்வ் ஆகாது. இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் வரும், 2 Ω அப்படிங்கிறது மட்டும் தான் இன்வால்வ் ஆகும். ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் RTH எனக்கு என்னவா இருக்கும், இந்த 2 Ω மட்டும்தான் உள்ளே வரும். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் 2 Ω. ஒரு இன்னொரு டவுட் வரலாம், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது நமக்கு இன்க்ளூட் ஆகும்னு ஒரு டவுட் வரலாம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கு, எனக்கு ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்குது. இன்கேஸ் இந்த இடத்துல எனக்கு ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு, இது எனக்கு இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு, என்ன ஆகும், இந்த 2 Ω இன்க்ளூட் ஆகிருக்கும். அப்போ இந்த 2 Ω அண்ட் இந்த 2 Ω பேரல் ஆகி ஆன்சர் ஆனது 1 Ωன்னு கிடச்சிருக்கும். இங்கே என்ன இருக்குது, எனக்கு ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்கிறதுனால இந்த 2 Ω ஆனது உள்ளே இன்க்ளூட் ஆகலை. ரைட்டுங்களா? ஸோ பேரலல் RLC சர்க்யூட்டில் R கொடுத்துட்டாங்க, L கொடுத்துட்டாங்க, C கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியும் Q ஃபேக்டரும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா என்னது, நம்ம எப்போ என்ன படிச்சிருப்போம், FR = 1/2π√LC இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெட்ஸில் படிச்சிருப்போம். ஓகேவா? பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ரேடியன் பெர் செகண்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஒமேகா நாட்டை எப்படி மாற்றணும், இந்த 2π ஆனது FR கூட போவோம். அப்போ என்ன வரும், ω0 = 1/√LC ரேடியன் பெர் செகண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் L C தெரிஞ்சதும் சப்ஸ்டிட் பண்ணால் முடிச்சுச்சா. அப்போ ω0 = 1/√L. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 10 × 10⁻³ 1 × 10⁻⁹. ஸோ -9 இங்கே -3 மில்லி மைக்ரோ தானே கொடுத்துருக்காங்க, -6. ஸோ -6 -3 -9 வரும். இங்கே நமக்கு ஒரு 0 இருக்குது, அது போயிடுச்சுன்னா 10⁻⁸ 1/√1 × 10⁻⁸ இருக்கும். இதை நம்ம ரூட் எடுத்தால் என்ன வரும்னா 10⁻⁴ வருமா. இது மேலே போச்சுன்னா 10⁻⁴. அப்போ நமக்கு ω0 என்ன வந்திருக்கு, 10⁻⁴. ஆப்ஷனில் 4 ஆப்ஷனில் 10⁻⁴ எங்கே இருக்குன்னு பாருங்கள். 2 ஆப்ஷனில் இருக்குது.
ஓகேவா? சம்டைம்ஸ் ஒரே ஆப்ஷன்ல இருந்தா நம்ம ஒரு இதை வச்சு கேல்குலேட் பண்ணிட்டு ஆன்சரை கிளிக் பண்ணிட்டு போயிடலாம். இங்கே நமக்கு ஒமேகா 10⁴ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணி ஆகணும்? Q ஃபேக்டரை கண்டுபிடிச்சு தான் ஆகணும். Q ஃபேக்டரோட ஃபார்முலா என்னது? இது சீரிஸா பேரலான்னு பாருங்க. பேரல் RLC. ஸோ Q ஃபேக்டர் நம்ம மூணு மெத்தட் கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னது? R/ஒமேகா L இல்லைன்னா ஒமேகா RC. அடுத்து என்னது? R√C/L. ஸோ சீரிஸ் RLC-ஆ இருந்தா இது அப்படியே உல்டாவா வரும். ஒமேகா L/R 1/ωRC 1/R√L/C. ஸோ Q ஃபேக்டர் நம்ம சீரிஸுக்கும் தெரிஞ்சிருக்கணும், பேரலுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது ஒரு இதுக்கு படிங்க, இன்னொரு இதுக்கு அதை அப்படியே ஆப்போசிட்ல போட்டுருங்க. சொல்றது புரியுதுப்பா? ஸோ இது பேரலுக்கு Q ஃபேக்டர் R/ωL =ωRC R√C/L. மூணு ஃபார்முலா சொல்லுதீங்களே, எதை நான் எங்க யூஸ் பண்ணணும்னு தெரியல, ஒரு டவுட் வரலாம். இங்க என்ன இருக்கு? R L இருக்கா? அப்ப இது வந்து எதுக்கு? சர்க்கியூட்ல R and L இருந்தா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றோம். சர்க்கியூட்ல R and C இருந்தா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றோம். சர்க்கியூட்ல R L C இருந்தா இதை யூஸ் பண்றோம். ஸோ இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? R L C இருக்கு. அப்ப Q ஃபேக்டர்ல போட்டுடலாமா? Q = R. க்கு மேல என்ன கொடுத்துருக்காங்க? நான் 10Kன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? √C இருக்கு. C வந்து 1 மைக்ரோ 1 × 10⁻⁻6 டிவைடட் பை L. L என்ன இருக்கு? 10 × 10⁻⁻3. ஸோ இங்கே 0 போச்சுன்னா 10⁻⁻2 இருக்கும். இந்த மைனஸ் மேலே போச்சுன்னா +2 இருக்கும். இப்போ பேலன்ஸ் என்ன வரும்? 10K × 1 × 10⁻⁻4 வருமா? இதை ரூட் எடுத்தா -2. அப்போ இங்கே என்ன இருக்கும்? 10K × 10⁻⁻2. ஸோ இங்கே ஒரு 2 0 கட் ஆச்சுன்னா பேலன்ஸ் என்ன வரும்? எனக்கு 100 அப்படின்னு வருமா? இங்க 1000 இருக்கு, 10⁻⁻2 இருக்கு, 2 0 கட் ஆகும், மீதி பேலன்ஸ் 100. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இங்க ஃப்ரீக்வன்சி ஆனது 10⁴, Q ஃபேக்டர் ஆனது 100. ஸோ ரெண்டுக்கும் என்ன ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. ஸோ ஆப்ஷன் சில இருக்கு. ஒமேகாங்கிறது ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி 10⁴, Q ஃபேக்டர்ங்கிறது 100 வந்துருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இது நமக்கு இந்த ஃபார்முலா முக்கியம். ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா பார்த்துருக்கோம். Q ஃபேக்டருக்கு 3 ஃபார்முலா பார்த்துருக்கோம். நான் பேரல் சொல்லியிருக்கேன். இதே இது சீரிஸ் வரணும்னா இது அப்படியே தலைகீழா மாற்றிருக்கேன். சீரிஸ் சர்க்யூட் இருந்துச்சுன்னா Q = ωL/R. இங்க 1/ωRC 1/R√L/C. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்தா சீரிஸ் RLC-யோட ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு அதே ஃபார்முலா தான். Q ஃபேக்டருக்கு அப்படி தலைகீழா எடுத்துக்கணும். ரைட்டுங்களா? ஸோ அடுத்தது டெல்டா கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, இம்பிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஈக்குவலண்டான ஸ்டார்ல இருக்கும் போது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சர்க்யூட் ஃபர்ஸ்ட் டெல்டா ஸ்டார் கேட்டாலே ஒரு டயக்ராமை போட்டிருக்கேன். ஸோ இதுதான் டெல்டா கனெக்ஷனா. இதுக்குள்ளே ஒரு ஸ்டார் போடுங்க. நீங்க ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இதை வச்சு எப்படி ஃபார்முலா எழுதணும் அப்படிங்கிறதையும் டிரைவ் பண்ணி சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு இந்த ஸ்டார் டெல்டா ஃபார்முலா ஒரு அலர்ஜியா இருக்கும். எங்க R1 வரும், எங்க R2 வருங்கிறது. ஓகேவா? ஸோ எப்போ என்ன பண்ணுங்க, எங்கனாலும் அவுட்டர் டெல்டால இருக்கிறத RA RB அண்ட் RCன்னு பேர் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ டெல்டா சைடு இருக்கிறது, ஸ்டார் சைடு இருக்கிறது எல்லாமே R1 R2 R3ன்னு பேர் கொடுக்கணும். நான் எங்க R1 எங்க R2 எங்க R3 கொடுக்கறது மட்டும் நான் கண்டுபிடிச்சேன்னா என்ன பண்ணிடலாம்? இந்த ஃபார்முலாவை ஈக்குவலா டிரைவ் பண்ணிடலாம், ஈஸியா பண்ணிடலாம். நம்ம மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. மேல பொறுத்த வரைக்கும் எங்காலும் RA RB RCன்னு பேர் கொடுத்துருங்க. RAக்கு ஆப்போசிட்ல என்ன வருதோ அதை R1 அப்படின்னு பேர் கொடுங்க. ரைட்டா? ஸ்டார்ல வரும்போது டெல்டானாலே RA RB RC, ஸ்டார்னா R1 R2 R3. RBக்கு ஆப்போசிட்ல இருக்கிறத R2, RCக்கு ஆப்போசிட்ல இருக்கிறத R3. ரைட்டா? இதை மட்டும் நீங்க பேர் கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு R1 வேணும்னா அட்ஜசன்ட்ல இருக்கிறத பெருக்கிட்டு கீழே உள்ளதை ஆட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி RA வேணும்னா அட்ஜசன்ட் சைடுல ஆட் பண்ணிட்டு டோட்டலா ஆட் பண்ணும். இதை வச்சு நான் ஃபார்முலா எழுதுறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு சம்ல என்ன கொடுத்துருக்காங்க? டெல்டா கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? டெல்டால எல்லா இம்பிடன்ஸும் ஈக்குவலா இருக்கு. என்னவா இருக்கா? இந்த RA RB RC எல்லாம் 9∠30. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு R1 R2 R3 கண்டுபிடிக்கணும். இங்கே இம்பிடன்ஸ் கொடுத்தா Z1 Z2, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தா R1 R2. இதெல்லாம் மாற போறது இல்லை. ஓகேவா? ஸோ ரெசிஸ்டன்ஸ்னா Rன்னு எடுத்துக்கோங்க, இம்பிடன்ஸ்னா Zன்னு எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு R1 எழுதுறேன். R1னா ஃபார்முலா எப்படி எழுதணும்னா
ஸோ இம்பிடன்ஸ் இசட் ஒன்று எடுத்துக்கலாமா? இங்கே இம்பிடன்ஸ் கொடுத்தனால இசட் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ அதே தான் அட்ஜசன்ட் சைடில் இருக்க ரெண்டையும் பெருக்க போகிறோம். ஸோ இந்த R1க்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னு பாருங்க. இங்கே RB இல்லை RC இருக்குன்னா, இல்லை உங்களுக்கு குழப்பதுன்னா R1 வச்சுக்குவோம். R1 ஈக்குவல் டு அதுக்கு அட்ஜசன்ட்ல பாருங்க, இந்த சைடு என்ன இருக்கு? RB இருக்கு, இந்த சைடு RC இருக்கு. அப்போ R1 ஈக்குவல் டு RB இன்ட்டு RC டிவைடட் பை அவ்வளோத்தையும் ஆட் பண்ணி போட்டுற வேண்டியதான். RA RB RC ரைட்டுங்களா? ஸோ இதே மாதிரி தான் எனக்கு R2 வேணும்னா R2க்கு அட்ஜசன்ட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ R2க்கு அட்ஜசன்ட்ல இங்கே RB இருக்கு, இங்கே RC இருக்கு, சாரி RA இருக்கு, இங்கே RA இருக்கு, இங்கே RC இருக்கு. அப்போ R2 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கு? RA, இங்கே என்ன இருக்கு? RC டிவைடட் பை RA RB RC ரைட்டா? இப்போ எனக்கு R3 வேணும். நீங்களே ஃபார்முலா எடுத்துக்க பார்ப்போம். வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு R3 ஈக்குவல் டு, ஸோ R3க்கு அட்ஜசன்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. RA RBன்னு இருக்கா? இப்போ டாப்ல என்ன வரும்? RA இன்ட்டு RB டிவைடட் பை RA பிளஸ் RB பிளஸ் RC ரைட்டா? ஸோ இதுக்கான வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண முடிஞ்சா? இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பேலன்ஸ்டு டெல்டா. இப்போ எல்லா வேல்யூவும் ஈக்குவல் தான். இப்போ எல்லாமே என்னவா இருக்கு? 9 angle root 30. ஸோ இந்த சைடு 9 angle root 30 இன்ட்டு 9 angle root 30. கீழே என்ன பண்ணிட்டேன்? 3 டைம்ஸ் RA பிளஸ் RC பிளஸ் RB இருக்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன்? மொத்தமாக ஆட் பண்ணி எல்லாமே ஈக்குவல் வேல்யூ தானே, 3 டைம்ஸ் எழுதிக்கலாமா? அப்போ 3 இன்ட்டு 9 angle 30. ஸோ இந்த ஒரு 9ஐயும் ஒரு 9 கேன்சல் பண்ணிடுறேன். இந்த இது கேன்சல் பண்ணால் 3. இப்போ பேலன்ஸ் என்ன வரும்? 3. மேலே எல்லாமே ஆங்கிள் ஆட் ஆகுமா? ஸோ ஆங்கிள் 60 மைனஸ் கீழே டிவிஷனில் இருக்கும்போது ஆங்கிள் மேலே போகும்போது மைனஸ் ஆகும், மைனஸ் 30. ஸோ ஃபைனல் ஆன்சர் 3 angle 30. 3 angle 30 ரைட்டுங்களா? ஸோ ஒரு ஸ்டார்லேருந்து டெல்டாவை கன்வெர்ட் பண்ணுறோம், இல்லை டெல்டாலேருந்து ஸ்டாரை கன்வெர்ட் பண்ணுறோன்னா இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டெல்டா டு ஸ்டார். அடுத்த ஒரு ஃபார்முலால ஸ்டார் டு டெல்டா இருக்கும். அந்த ஃபார்முலா எப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், parallel சர்க்யூட்டுக்கு ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க. The parallel RLC circuit, the expression for the quality Q factor, quality factor Q factor. போன சம் தான பார்த்தோம். Q factor என்னன்னா பார்த்தா வந்து parallel வந்துச்சுனா R by omega L equal to omega RC equal to R root C by L. இந்த மூணுல எது கொடுத்தாலுமே parallel RLC க்கு Q factor. இது வந்து parallel RLC. இதே இது சீரிஸ் RLCனா, சீரிஸ் RLC Q factor is equal to இதுக்கு அப்படி தலைகீழ omega L by R, அடுத்தது 1 by omega RC equal to 1 by R root L by C. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? parallel RLC Q factorக்கு இந்த மூணுல எது அவைலபிளா இருக்குன்னு பாருங்க. ஒரே ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கு. இந்த ஒமேகா நாட்னா ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி, அதுதான் ஒமேகா நாட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதர் ஒமேகா ஆர் ஒமேகா நாட்னாலும் நமக்கு என்ன ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி தான் எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? மேட்ச் தி ஃபாலோயிங். எதெல்லாம் மேட்ச் ஆகுது? ஸோ ஃபர்ஸ்ட் டெலிகன்ஸ் தியரம்னா பாருங்க, எங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? டெலிகன்ஸ் தியரம்னா எது நமக்கு மேட்ச் ஆகும்? நேரா டெலிகன்ஸ் தியரம் பொறுத்த வரைக்கும் பியா, பிக்கு நமக்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க. டெலிகன்ஸ் தியரம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது? பவர் பேலன்ஸ் ஈக்குவேஷன். ஸோ தியரத்தோட டெஃபினிஷன் பண்ணீங்க, டெலிகன்ஸ் தியரம்னாலே பவர் பேலன்ஸ், பவர் ஆனது பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ ஒரு சர்க்யூட்ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த க்ளோஸ்ட் பாத்தில் பவர் சேமாக இருக்கும். அதுதான் டெலிகன்ஸ் தியரம். ஸோ இந்த சைடு இருக்கல எது பவர் பேலன்ஸ் ஈக்குவேஷன் பாருங்க. ஸோ இம்பிடன்ஸ் மேட்சிங், பைலேட்டரல், இதுதான் பவர். வோல்டேஜ் கரெக்டாக இப்போ நம்ம பவர் கிடைக்குது, பவர் ஜீரோவா இருக்கு. ஸோ அதான் நமக்கு என்னது? டெலிகன்ஸ் தியரம். ஸோ ஏதாவது ஒன்றை ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணிட்டு ஆப்ஷனை பார்க்கணும். ஸோ பி ஆனது 3, B3ல நமக்கு இப்போதைக்கு 2 ஈக்குவேஷன் இருக்கு ரைட்டா? ஸோ அடுத்து பார்த்தா ஆகணும். அடுத்து மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரத்தை பாருங்க, இல்லைனா சூப்பர் பொசிஷன் தியரம். எதை வச்சு மேட்ச் பண்ணலாம்? சூப்பர் பொசிஷன் நமக்கு லீனியர் மட்டும் தானே. ஸோ சூப்பர் பொசிஷன் தியரம் வரைக்கும் நம்ம லீனியர் பைலேட்டரல் நெட்வொர்க் மட்டும் தான் சூப்பர் பொசிஷன் தியரமே இருக்கும். ஸோ சூப்பர் பொசிஷனாலே ஃபர்ஸ்ட் நமக்கு லீனியர் தெரியும். அப்போ சூப்பர் பொசிஷனை லீனியராக மேட்ச் பண்ணிடலாம். C4 அண்ட் இது இந்த ஆப்ஷன் தான் செட் ஆகும். ஆல்ரெடி ஒன்றை மேட்ச் பண்ணிட்டோம். B3ன்னு வரும்போது இந்த ரெட்டை தான் பார்க்கணும். ஸோ B3யை மேட்ச் பண்ணிட்டோம். அடுத்தது C4னா முடிஞ்சு ரைட்டா? ஸோ மீதி வந்து நீங்களே பார்த்துடலாம். ஸோ
ஸோ ரெசிப்ரோசிட்டி என்னது நமக்கு பைலேட்ரல். அடுத்தது மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம்னா இம்பிடன்ஸ் மேட்சிங்க்கு. ஸோ இந்த கண்டிஷன் முக்கியமானது. படிச்சிருக்க மாட்டோம். நமக்கு பேசிக்காக தெரிகிறது தெவெனின்ஸ் தெரியும், நார்டான்ஸ் தெரியும், மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தெரிஞ்சிருப்போம். ஸோ டெலிகன்ஸ் தியரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பவர் பேலன்ஸ் ஈக்குவேஷன். ஸோ பவர் எங்கெல்லாம் ஈக்குவலாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், டெலிகன்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணுறோம். அடுத்து மெஷ் அனாலிசிஸ் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் தி நெட்வொர்க் which have மெஷ் வந்து எப்போ அப்ளை பண்ண முடியும், லீனியர் நெட்வொர்க்கா நான் லீனியர் நெட்வொர்க்குக்கா இல்லை பிளேனாரா நான் பிளேனாரா, இந்த டவுட் அடிக்கடி வரும். ஓகேவா? ஸோ மெஷ் எப்போதுமே பிளேனார் சர்க்கியூட்டுக்கு மட்டும்தான் வரும். பிளேனார்னா ஃபர்ஸ்ட் என்ன, நான் பிளேனார்னா ஃபர்ஸ்ட் என்ன. ஸோ ஒரு சர்க்கியூட் இருக்குன்னா அந்த சர்க்கியூட்ல நம்ம லூப்பை பிரிப்போம் இல்லையா, அந்த லூப்புக்குள்ள அகைன் ஒரு லூப்பை கிரியேட் பண்ண முடியாதுன்னா அதுதான் பிளேனார் சர்க்கியூட். ஸோ அந்த லூப்புக்கு அகைன் பார்ட்டாக பிரிச்சுக்கலாம்னா அதை நம்ம நான் பிளேனார் சர்க்கியூட். ஸோ ஃபைனலாக ஒரு லூப் இருக்கு, அந்த லூப்பை இதுக்கு மேலே பிரிக்க முடியாது, அதுதான் ஃபைனல் மெஷ்னா பிளேனார். இன்னும் நான் பார்ட்டாக அதுக்குள்ள பிரிச்சு கொண்டு போகலாம்னா அது வந்து நான் பிளேனார். அப்போ என்ன நான் பிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்குன்னா அது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, மெஷ் அனாலிசிஸை யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டயக்ராம்லாம் போட்டு காட்டிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ஆர்ம் இருக்க மாதிரி ஒரு சர்க்கியூட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது நமக்கு என்னது, இது ஒரு மெஷ், இது ஒரு மெஷ், ரைட்டுங்களா? லூப்பை பார்த்தா இது ஒரு லூப்பு, இது ஒரு லூப்பு, இது ஒரு லூப்பு தானே. ஓவராலாக பார்த்தா இங்கே ஒரு லூப் இருக்கு. ஸோ இந்த சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் லூப்பாக பார்த்தா 3 லூப் இருக்கு, மெஷ்ஷாக பார்த்தா 2 மெஷ் இருக்கு. நான் இந்த இடத்துல மெஷ் அனாலிசிஸ் அப்ளை பண்ணலாம், இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். நான் ஓவரால் என்ன முடியாது, மெஷ்ஷை அப்ளை பண்ண முடியாது. ஸோ தனி 2 மெஷ்ஷாக பிரிச்சுக்கோம் இல்லையா, அகைன் என்ன பண்ண முடியாது, இந்த மெஷ்ஷுக்குள்ள நான் இன்னொரு க்ளோஸ்டு பாத்தை கிரியேட் பண்ண முடியாது. தட் இஸ் இந்த க்ளோஸ்டு பாத்துக்குள்ள நான் இன்னொரு க்ளோஸ்டு பாத்தை பிரிக்க முடியாது. அப்போ இதுதான் ஃபைனல். அப்போ இந்த ஃபைனலாக ஒன்று கிடைக்குது இல்லையா, இதுக்கு மேலே இதை பிரிக்க முடியாதுன்னு சொல்றதுதான் பிளேனார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அகைன் இதை இன்னொரு பார்ட்டாக பிரிச்சா தட் இஸ் நான் பிளேனாராக மாறிடும். இப்போ மெஷ்ஷை எங்கே தான் அப்ளை பண்ணுவோம், ஒரு பிளேனார் சர்க்கியூட்டுக்கு. அதுக்கு மேலே சர்க்கியூட்டை இன்னும் ஃபைனலாக பிரிக்க முடியாது, ரைட்டா? ஸோ இதில் VAB கேட்டிருக்காங்க. இது நம்ம நோடல் அனாலிசிஸ்லையும் பண்ணலாம், மெஷ்லையும் பண்ணலாம். நம்ம எதில் பண்ணால் டைம் சேவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம் காலில் டக்குன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தோம்னு என்னன்னா, இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு வோல்டேஜ் இருக்குது. நான் நோடில் பண்ணால் சம்மானது குயிக்காக சால்வ் பண்ண முடியும்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல வோல்டேஜ் வேணும், இதுதான் VAன்னு இருக்கு. நான் இந்த ஏனுக்கு பாயிண்ட் இருக்கிறதா இந்த வோல்டேஜை VA அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒரு மெஷ் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல கரண்ட் டைரக்ஷனை பார்க்குறேன், இதெல்லாம் இன்கமிங், இதெல்லாம் அவுட் கோயிங். ஸோ நோடல் அனாலிசிஸ் வேணா இன்கமிங் ஈக்குவல் டு அவுட் கோயிங்கா. ஸோ இங்கே கரண்ட் ஆனது உள்ளே வருது, இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன், அவுட் கோயிங் சொல்லி அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இன்கமிங் ஈக்குவல் டு அவுட் கோயிங். இங்கே இன்கமிங் வர்றது 3 ஆம்பியரா. ஸோ இன்கமிங் அது 3, அவுட் கோயிங்கை பொறுத்த வரைக்கும் VA/2 ப்ளஸ் VA மைனஸ் 1/2. ஸோ நோடல் ஈக்குவேஷன் எழுத தெரியும் இல்லையா? ஸோ டேரெக்டாக சொல்லிடுறேன். ஸோ இன்கமிங் 3 ஆம்பியர், ஸோ கரண்ட் உள்ள வருது, டேரெக்டாக 3 ஆம்பியர்னு எடுத்திருக்கோம். வெளில போகிறது VA/2னா இந்த சைடு இருக்குது VA. ஸோ டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ் I is equal to V/R. Vக்கு பதிலாக VAன்னு இருக்கு, Rக்கு பதிலாக 2 Ω. இந்த சைடு பார்க்கும்போது VA மைனஸ் 1 டிவைட் பை 2 Ω. ஸோ ரெண்டில் நமக்கு என்னவா இருக்குது, 2 காமனாக இருக்குது. சரி LCM 2 எடுக்கிறோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா 6 equal to VA ப்ளஸ் VA மைனஸ் 1. இந்த 1 அச்சை போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். VA ப்ளஸ் VA 2VA இருக்குது, 2VA is equal to 7. இப்போ எனக்கு VA தான் வேணும், VA is equal to 7/2, that is 3.5. ரைட்டா? ஸோ நம்ம நோடல் அனாலிசிஸில் பண்ணியிருக்கோம். மெஷ்ஷில் பண்ணால் இங்கே ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும், இங்கே ஒரு லூப்பை ஃபார்ம் பண்ணணும். I1 I2 இந்த கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். அந்த கரண்ட்டை மைனஸ் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸா என்ன வோல்டேஜ் பார்க்குறோம், அந்த வோல்டேஜ் தான் எனக்கு VA-வா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 2 ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் parallel. ஈச் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கு, 40 வாட் பவரை டிசிபேட் பண்ணியிருக்கு. ஓவரால் வாட்டேஜை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பகுதிக்கு இது ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. P1 ப்ளஸ் P2 எப்போ P ஈக்குவலன்ட் ரெண்டுமே எனக்கு பேரலாக இருக்குன்னா ஓகேவா. அடுத்தது அதே மாதிரி P ஈக்குவலன்ஸ் ஈக்குவல் டு P1 P2 P1 into P2 divided by P
T1 plus T2. ஓகேவா? ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸை பார்த்தோம் போலையா, ரெசிஸ்டன்ஸ் சீரீஸாக இருந்தால் பவரை பேரலல் வரும், ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருந்தால் பவர் சீரீஸாக வரும். இது வந்து சீரீஸ் சர்க்யூட்டுக்கு இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஓகே, படிக்கலாம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் சீரீஸாக இருந்தால் பவர் பேரல் ஃபார்முலா வரும், ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருந்தால் பவரோட சீரீஸாக வரும். இங்கே எதை கொடுத்துருக்காங்க, ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ரெண்டுமே பேரலாக இருக்குது. ஒரு பவர் என்னது P1ங்கிறது 40 வாட்டு. ஸோ ரெண்டாவது நமக்கு என்னவா இருக்கும் 40 + 40 ஓவரால் என்னவா இருக்கும் எனக்கு 80 வாட். ரைட்டுங்களா? ஸோ அடுத்து போலாமா? நார்டன் தியரம் கேட்டிருக்காங்க, நமக்கு டேரக்டா தியரத்தை தான் கேட்டிருக்காங்க. ஸோ தெவெனின் தியரம் நார்டன் தியரம் என்னது, தெவெனின் தியரம்னா வோல்டேஜ் சோர்ஸ் சீரிஸ் வித் ரெசிஸ்டன்ஸா இருக்கும், நார்டன் தியரம்னா கரண்ட் சோர்ஸ் பேரலல் வித் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இம்பிடன்ஸ். என்ன கொடுத்திருக்காங்க, வோல்டேஜ் சோர்ஸ் இம்பிடன்ஸ் பேரல், இது ரெண்டுக்குமே கிடையாது, தப்பு. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, கரண்ட் சோர்ஸ் வித் இம்பிடன்ஸ் பேரல், இது நமக்கு என்னது நார்டன் தியரம். இது எதர் இம்பிடன்ஸாவும் இருக்கலாம் இல்லனா ரெசிஸ்டன்ஸாவும் இருக்கலாம். ஸோ டயக்ராமேட்டிக்காகவும் இதை நமக்கு ரெப்ரசென்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது, அந்த கரண்ட் சோர்ஸுக்கு பேரலாக ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுத்துருந்தா இதுதான் என்ன சொல்லுவோம், நார்டன் தியரம். அதே இது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, அந்த வோல்டேஜ் சோர்ஸுக்கு சீரீஸாக கொடுத்தா இது என்ன சொல்லுவோம், தெவெனின் தியரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ சர்க்யூட் கொடுத்துருக்காங்க, அந்த சர்க்யூட்டில் டோட்டல் வோல்டேஜ் Vs என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இதுக்கு அக்கராஸாக இருக்க வோல்டேஜை மட்டும் கொடுத்துருக்காங்க 100 வோல்ட். ஓகேவா? ஸோ இதுலேயே போகிற கரண்ட்டை கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ இதுலேயே போகிற கரண்ட் I = 100/25 ஆம்பியர். இந்த 20 ஓம்க்கு அக்கராஸாக 5 ஆம்பியர் போகுதுன்னா இங்கே வர்றதும் அதே 5 ஆம்பியர் தான் உள்ள என்ட்ரு ஆகிருக்கும். நமக்கு ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, ஒரு 10 ஓம் ஒரு 5 ஓம் இருக்குது. அந்த ரெண்டு எனக்கு என்ன கனெக்ஷனில் இருக்குது, பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் நான் ஈக்குவலன்ட் பண்ணால் 10 × 5 / 15 கேன்சல் பண்ணால் 3 10/3. இந்த ரெண்டே ரெசிஸ்டன்ஸை நான் ஒரே ரெசிஸ்டன்ஸாக மாற்றிட்டேன், அதோட வேல்யூ 10/3. ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இப்போ என்னவா இருக்குது, பேரலாக இருக்குமா? இந்த ரெண்டு சீரீஸ், இந்த ரெண்டு பேரல் காம்பினேஷனை நான் ஒரே ரெசிஸ்டன்ஸாக மாற்றிட்டேன். 10/3 ஓம் இருக்குது, கீழே ஒரு 20 ஓம் இருக்குது. இந்த ரெண்டுமே இப்போ சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட்டா 10/3 ப்ளஸ் ஒரு 220 ஆட் பண்ண என்ன வரும் எனக்கு 70/3. ஓகேவா? இது ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் இங்கே வர்றது. இதுலேயே போகிற கரண்ட் என்ன இருக்கும் 5 ஆம்ஸா. ஸோ இங்கே என்ட்ரி ஆகிற அதே 5 ஆம்ஸா இங்கேயும் லீவ் ஆகிருக்கும். ஸோ 5 ஆம்ஸ் கரண்ட் இருக்குது. இப்போ டோட்டல் இதுக்கு அக்கராஸாக இருக்க வோல்டேஜ் என்னன்னு பார்த்துடலாமா? இப்போ வோல்டேஜ் என்னவா இருக்கும், V = I × R. ஐங்கிறது 5, ஆறுங்கிறது 70/3. இப்போ ஓவரால் என்ன இருக்குது 350/3. இப்போ இந்த Vங்கிறது 350/3. அப்போ இந்த 10 ஓமும் இந்த 70/3 ஓமும் நமக்கு என்னவா இருக்குமோ பேரலல் கனெக்ஷனில் வந்துருமா? இப்போ இந்த ரெண்டுமே நமக்கு என்னவா இருக்கும், இதுக்கு அக்கராஸாக என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே வோல்டேஜ் தான் இந்த 10 ஓமுக்கு அக்கராஸாகவும் இருக்கும். இப்போ இந்த இதோட வோல்டேஜ் தெரிஞ்சு போச்சு எவ்வளோ நமக்கு, இப்போ 350/3. அப்போ இதுலேயே போகிற கரண்ட்டை கண்டுபிடிச்சிடலாமா? I = V/R. V நமக்கு என்னவா இருக்குது 350/3, R நமக்கு 10 இருக்குது. அப்போ கரண்ட் ஆனது 35/3 ஆம்பியர். ஓகேவா? ஸோ இதுலேயே போகிற கரண்ட்டு 35/3, இங்கே ஒரு 5 ஆம்பியர் போதா. இப்போ டோட்டல் ரெண்டு கரண்ட்டை ஆட் பண்ணால் உங்களுக்கு இன்கமிங் கரண்ட் தெரிஞ்சிருமா? ஸோ டோட்டல் இன்கமிங் கரண்ட் I = 35/3 + 5. இப்போ ஃபைனல் என்ன கிடைக்கிறது 50/3. ஸோ டோட்டல் கரண்ட் ஆனது 50/3. எனக்கு Vs தானே வேணும். இப்போ இங்கே மட்டும் ஒரு க்ளோஸ்ட் லூப் அப்ளை பண்ணால் -Vs = இந்த 5 ஓமுக்கு அக்ராஸாக உள்ள கரண்ட் இல்லை ப்ளஸ் சேம் ஈக்குவேஷன் எழுதுவோம். ஒரே ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டால் ப்ளஸ்லேயே போட்டு எழுதலாம். -Vs + 5I. இங்கே வர்ற கரண்ட், இங்கே நம்ம வோல்டேஜே தெரியும்ல, எவ்வளோ வோல்டேஜ் 350/3 = 0. இந்த இதை எவ்வளோ கேல்குலேட் பண்ணியிருக்கோம் 50/3ன்னு கேல்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ Vs - Vs = Vs ஈக்குவல் ஆன்சர் கொண்டு போயிடுறேன். அப்போ Vs = 5 × 50/3 + 350/3
250 வரும். 250/3 + 350/3 ஓவரால் ஆட் பண்ணால் என்ன வரும் எனக்கு 600/3 ஓவரால் 200 வோல்ட். அதுதான் நமக்கு என்னது விஎஸ். சம்பளம் விஎஸ் தான் கேட்டிருக்காங்க. விஎஸ் ஆனது 200 வோல்ட். ஸோ அடுத்து 12வது விஷயம் என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு சர்க்யூட்டை கொடுத்துருக்காங்க, போகிற கரண்ட்டை கேட்டிருக்காங்க. இதுக்கு அக்ராஸாக இந்த 2 ஓம்க்கு அக்ராஸாக போகிற கரண்ட் ஐ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இங்கே நமக்கு 3 வோல்ட் கொடுத்துருக்காங்களா? இதெல்லாம் ஈஸியாக பார்த்தவொடனே ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். இங்கே 3 வோல்ட்டுனா இங்கே நமக்கு பேரலாக இருக்கா? இங்கேயும் 3 வோல்ட்டாக இருக்குமா? அப்போ இந்த இடத்துல என்ன வரும் எனக்கு 3 வோல்ட் வருமா? இங்கே 6 ஆம்பியர் உள்ளே வருது. ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக இப்போ ஐ என்ன பண்ணிடலாம், 6ங்கிறது இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் அவுட் ஃபார்முலா எழுதிடலாமா? ஸோ உள்ளே வரது எனக்கு இங்கே 3 வோல்ட்னா இங்கே 3 வோல்ட்டு, இங்கே 1 ஆம்பியர். ஓகேவா? ஸோ இங்கே வரது நமக்கு என்னவா இருக்கும்? அப்போ 1 ஆம்பியர் தானே. 3 வோல்ட்டு 3 ஓம். இதை தெளிவாக கூட திருப்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இந்த வோல்டேஜ் சோர்ஸும் பேரலாக இருக்குது. இங்கே 3 ஓம்னா 3 வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. இதுக்கு அக்ராஸான வோல்டேஜும் 3 வோல்ட். அப்போ இதில் போகிற கரண்ட் என்னவா இருக்கும்? 1 ஆம்பியரா? இந்த இங்கிருந்து வர கரண்ட் தான் இங்கே போயிருக்கும். ஏன்னா வோல்டேஜ் சோர்ஸ்லேயே கரண்ட் போயிருக்காது. அப்போ டோட்டல் ஆன்சர் நமக்கு எவ்வளவு? I = 1 ஆம்பியர். ஓகேங்களா? 3 வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் பேரலா இருக்கு, அதுக்கு ஈக்குவலா வர்றது தான் அதே 3 வோல்ட் 1 ஆம்பியர். அதே 1 ஆம்பியர் தான் ஐக்குது உள்ள கரண்ட் அது உள்ள வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு 2 போர்ட் நெட்வொர்க்கை கொடுத்துருக்காங்க. 2 போர்ட் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒய் நெட்வொர்க்காக இருந்துச்சுன்னா பையா இருந்தால் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கணும். இசட் நெட்வொர்க்காக இருந்தால் டீயா மாற்றிக்கணும். இது எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, ஒரு இசட் பேராமீட்டர் கேட்டுருந்தாங்கன்னா டீயா கொடுத்தா டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணி நம்மளோட டேட்டாவை எடுத்துக்கலாம். பை நெட்வொர்க்காக இருந்தால் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு Y11 வேணும்னா YA ப்ளஸ் சென்டரில் இருக்கிறது YC. அதே மாதிரி Y22 வேணும்னா லாஸ்ட் இருக்கிறது YB ப்ளஸ் YC. அதே இது எய்தர் Y12 இல்லை Y21 வேணும்னா சென்டரில் இருக்கிறத மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு ஒய் பேராமீட்டராக இருந்தால் பை நெட்வொர்க்கு சொல்லியிருக்கேன். அதே இசட் பேராமீட்டராக இருந்தால் டேரெக்டாக அதே மாதிரி தான். Z11 ஈக்குவல் ஃபஸ்ட்டு உள்ளது Z1 ப்ளஸ் இல்லை ZAன்னு வச்சுக்கோங்க. ஒரு டி நெட்வொர்க் கூட போட்டுக்கோங்க. இதில் இது R1 R2 R3. R1 R2 R3 எடுக்கும்போது அவங்க என்ன பண்ணிக்கலாம்? இங்கேயும் R1 R2 R3னே வச்சுப்போம். ஸோ Z11 வேணும்னா R1 ப்ளஸ் R3. Z22 வேணும்னா R2 ப்ளஸ் R3. Z12 ஈக்குவல் டு Z21 ஈக்குவல் டு மைனஸ் R3. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணால் Z11, லாஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணால் Z22. சென்ட்ரலில் உள்ளதை மைனஸ் ஆக்கி எடுத்துட்டா Z12 Z21. அதே மாதிரி தான் ஒய் பேராமீட்டருக்கு பையில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணால் Y11, லாஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணால் Y22. இடையில உள்ளதை ஆட் பண்ணி இடையில உள்ளதை அப்படி மைனஸ் ஆக்கி போட்டால் Y12 ஈக்குவல் டு Y21. ஸோ இந்த இருக்கா? ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். மைனஸ் YC அப்படிங்கிறது. ஸோ 14th டேரெக்டான சம்மு வோல்டேஜில் கொடுத்துருக்காங்க, ஃபேஸாரில் கேட்டிருக்காங்க. நம்ம காசை பொறுத்த வரைக்கும் எந்த டீட்டெயிலும் வராது. டேரெக்டாக டிஎம் ஆங்கிள் பை. அதே சைனில் கொடுக்கும்போது என்ன கொடுத்துருப்போம்? டிஎம் கூட ஆங்கிள் கூட நமக்கு என்ன ஆகும்? பை கூட ப்ளஸ் ஒரு 90 டிகிரி ஆட் ஆகும். ஏன்னா சைனுக்கும் காசுக்கும் டிஃப்ரென்ஸு வேவ் ஷேப் வரும்போது 90 டிகிரி வருமா? ஸோ இங்கெல்லாம் நமக்கு சைன் டேம் வருதோ, சைன் டேம் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 90 டிகிரி இருக்கும். காஸ் டேமுக்கு 90 டிகிரி வராது. சரி, மைனஸ் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா மைனஸ் தானே வரும். ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா? மைனஸ் டைம் தானே வரும். ஸோ மைனஸ் டைம் வரும்போது என்ன பண்ணியிருப்போம்? பை மைனஸ் 90 மைனஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? பை மைனஸ் 90. ஸோ அந்த தெவெனின் நெட்வொர்க்கில் வோல்டேஜ் அக்ராஸ் ஏபின்னு கேட்டிருக்காங்க. இங்கே நமக்கு ஏதாவது டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்கா, இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்கா? இங்கே நமக்கு டிபெண்டன்ட் சோர்ஸ் தான் இருக்குது. 4ixன்னு கொடுத்துருக்கணும். இந்த இடத்துல 4ixA. ஓகேவா? இது ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸு. டிபெண்டன்ட் சோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த சர்க்கியூட்டில் எங்கேயுமே நமக்கு இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் இல்லை. எய்தர் தெவெனின் வோல்டேஜோ இல்லை நார்டன் கரண்ட் கேட்டிருக்காங்க. சர்க்கியூட்டில் நமக்கு டிபெண்டன்ட் சோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் இல்லைன்னா VTH என்னவா இருக்கும்? ஆல்வேஸ் 0.
நாட் ஆன் கரண்ட் என்னவா இருக்கும்? ஆல்வேஸ் 0. சொல்ற கான்செப்ட் புரியுதுங்களா? ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க, அந்த சர்க்யூட்ல டிபெண்டன்ட் சோர்ஸ் மட்டும்தான் இருக்கு, இண்டிபெண்டன்ட் சோர்ஸே இல்லை அப்படின்னா வோல்டேஜ் தெவெனின் வோல்டேஜோ இல்ல நாட் ஆன் கரண்டோ எப்போதுமே நமக்கு 0ல தான் இருக்கும். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சோர்ஸ் ஃப்ரீ RLC சர்க்யூட் சீரீஸா கொடுத்துருக்காங்க. நேப்பர் ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தன் தி அன்டாப் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சினா ரெஸ்பான்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நேப்பர் ஃப்ரீக்வன்சினா அரௌண்ட் இல்லை ஆல்ஃபா, அன்டாப் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சினா ஒமேகா நாட். இது நான் சீரீஸ் பேரல் ரெண்டா பிரிச்சிடுறேன். ஸோ அடுத்த இதுக்கு நம்ம இங்கே வந்து பேரல் கொடுத்துருப்பாங்க, இங்கே சீரீஸ் இருக்கு, ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். ஒரு சீரீஸ் சர்க்யூட் இருக்குன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு R/2L, ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1/√LC. ரைட்டுங்களா? இந்த ஆல்ஃபா கிரேட்டர் தென் ஒமேகா நாட், ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒமேகா நாட், ஆல்ஃபா லெஸ் தென் ஒமேகா நாட், இந்த மூணு தான் கான்செப்ட். ஆல்ஃபா லெஸ் தென் ஒமேகா நாட் இருந்தா அண்டர் டேம்ப்டு, ரெண்டு ஈக்குவலா இருந்தா கிரிட்டிக்கலி டேம்ப்டு, கிரேட்டரா இருந்தா ஓவர் டேம்ப். இது எதுக்கு? சீரீஸுக்கு. இங்க நம்ம என்ன பண்றோம்? பேரலுக்கு எழுதுறேன், அடுத்த சம்முக்கு யூஸ் ஆகும். பேரலா இருந்தா ஆல்பா ஈக்குவல் டு 1/2RC, ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1/√LC. இங்க ஆல்பா லெஸ் தென் ஒமேகா நாட், ஆல்பா ஈக்குவல் டு ஒமேகா நாட், ஆல்பா கிரேட்டர் தென் ஒமேகா நாட். அதே கான்செப்ட் தான். கிரேட்டரா இருந்தா ஓவர் டேம்ப்டு, ஈக்குவலா இருந்தா கிரிட்டிக்கல், லெஸ் தென் இருந்தா அண்டர் டேம்ப். இங்க ஆல்பா லெஸ் தென் ஒமேகா நாட் இருக்கு, அண்டர் டேம்ப். ஈக்குவலா இருந்தா கிரிட்டிக்கலி டேம்ப், அதிகமா இருந்தா ஓவர் டேம்ப். ரைட்டுங்களா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சீரிஸ் சர்க்யூட் இருக்கு, நேப்பர் ஃப்ரீக்வன்சினா ஆல்பா கிரேட்டர் தென் ஒமேகா நாட்டா இருக்கு. ஓகேவா? இந்த கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆல்பா கிரேட்டர் தென் ஒமேகா நாட்டா இருந்தா ஓவர் டேம்ப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம்ல இது எது பேரல் கொடுத்துருப்பாங்க. சோர்ஸ் ஃப்ரீ RLC பேரல் சர்க்யூட் RLC கொடுத்துட்டு நேச்சர் ஆஃப் ரெஸ்பான்ஸ் கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் ஆல்பாவே ஒமேகா நாட்டையும் கண்டுபிடிக்கணும். ஸோ பேரலுக்கான ஓவர்லேப், அண்டர் டேம்ப், கிரிட்டிக்கலி டேம்ப்க்கான ஃபார்முலா கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் ஆல்பாவை கண்டுபிடிக்கணும். ஆல்பா ஈக்குவல் டு 1/2RC, 1/2, ஆருக்கு பதிலாக 4, சிக்கு பதிலாக 1/2, 2/2 கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ என்ன இருக்கு? எனக்கு 1/4 ஆல்பா இருக்கு. ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1/√LC, 1/√Lக்கு பதிலாக 8, சிக்கு பதிலாக 1/2, கட் பண்ணா 4, 1 இங்க √4, இதை எடுத்தா 1/2. இங்க நம்ம வேல்யூ என்னது? 0.25, இங்க நம்ம வேல்யூ என்னது? 0.5. எது அதிகமா இருக்கு? ஆல்பா. இங்க ஒரு ஒமேகா நாட்டு. எது பெருசா இருக்கு? ஒமேகா நாட்டு தான் பெருசா இருக்கு. ஆல்பா கம்மியா இருக்கு. இதுக்கான கண்டிஷன் என்னது? ஒமேகா நாட்டு அதிகமா இருந்தா அண்டர் டேம்ப். இதை நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? அண்டர் டேம்ப் கொடுத்துருக்கோம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் அட்மிடன்ஸ் ஆஃப் தி எலமெண்ட். அட்மிடன்ஸ்னா ரெசிஸ்டன்ஸோட தலையில அட்மிடன்ஸ். வெறும் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா 1/R, இண்டக்டன்ஸா இருந்துச்சுன்னா jωL வந்து இம்பிடன்ஸ். இதுக்கு தலைகீழா எடுத்தா 1/jωL தான் அட்மிடன்ஸ். கெப்பாசிட்டன்ஸா இருந்துச்சுன்னா இதோட இம்பிடன்ஸ் என்ன இருக்கும்? 1/jωC இருக்கும். அட்மிடன்ஸா இதுக்கு தலைகீழி கொஞ்சம் jωC ஆனது மேல வந்துடும். ரைட்டா? ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் 13 செம் என்ன கொடுத்துருக்காங்க? when 2-port நெட்வொர்க் வந்து பேரலா இருக்கு. ஸோ 2-port நெட்வொர்க் ஆனது பேரலா இருந்துச்சுன்னா ஒய் பேராமீட்டரை ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த நெட்வொர்க்கை எங்கெங்க எதை ஆட் பண்ணுவோம் தெரிஞ்சுக்கணும். இசட் பேராமீட்டரா இருந்தா என்ன பண்ணுவோம்? சீரீஸா இருக்கும். ஸோ இசட் பேராமீட்டர் சீரீஸா இருந்தா என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். ஒய் பேராமீட்டர் ஆனது பேரலா இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இசட் பேராமீட்டர் கொடுத்து சீரீஸாக இருந்துச்சுன்னா இருக்க பேராமீட்டரோட வேல்யூவை ஆட் பண்ணிக்கலாம். ஒய் பேராமீட்டர் கொடுத்து பேரலாக இருந்துச்சுன்னா ஒய் பேராமீட்டரை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து RLC சீரீஸ் சர்க்யூட்ல இம்பிடன்ஸ் ரெசனன்ஸ்ல இருக்கும்போது, ஸோ ரெசனன்ஸ் கண்டிஷன் என்னது? XL ஈக்குவல் டு XCனா ரெசனன்ஸ். ஸோ XL ஈக்குவல் டு XCங்க தான் ரெசனன்ஸ் கண்டிஷன். அப்போ ரெசனன்ஸ் இருக்கும்போது நம்ம இம்பிடன்ஸ் என்னவா இருக்கும்? Z ஈக்குவல் டு RA இருக்கும். அதுதான் இம்பிடன்ஸ். அதுதான் கேட்டிருக்காங்க. RLC சீரீஸ் சர்க்யூட்ல இம்பிடன்ஸ் எப்போ இருக்கும்? Z ஈக்குவல் டு RA இருக்கும். ஸோ இங்கே நமக்கு டெல்டா 2 ஸ்டார் ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லியிருக்கோம்ல, இது அப்படி கூட உள்ளத்துக்கு வரைஞ்சிக்கலாம்.
இதை உள்ளே வந்தால் இதுக்கு அட்ஜசன்ட்டில் பார்க்கணும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை நான் அப்படியே உள்ளே வரைஞ்சிக்கிறேன் உங்களுக்கு புரியுறதுக்காக. நேம் இங்கே கொடுத்துருக்க மாதிரியே வச்சுப்போம். இது R3 R1 இந்த இடத்துல R2. இப்போ எனக்கு R1 வேணும்னா அட்ஜசன்ட்ல இருக்கிறது பெருக்கணுமா? அப்போ R1 ஈக்குவல் டு அட்ஜசன்ட்ல இருக்கிறது RB RC எல்லாமே என்னது வேல்யூ கூட இங்கே எழுதிப்போம். RAங்கிறது 20 ஓமா, எது RAங்கிறது 20 ஓம், RBங்கிறது 10 ஓம், RCங்கிறதும் 10 ஓம். இப்போ எனக்கு R1 வேணா அட்ஜசன்ட்ல பெருக்கணும். 10 × 10 டிவைட் பை டோட்டலாக ஆட் பண்ணால் 40. ஸோ கட் பண்ணால் 10/4 2.5. ஸோ இங்கே 2.5 ஸ்டார்ட் ஆகுது, ரெண்டு ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. இப்போ அடுத்து பண்ணி தான் ஆகணும். R2 ஈக்குவல் டு இங்கே தான் R2 இருக்குது, அதுக்கு அட்ஜசன்ட்ல. அப்போ RAவும் RCயும் 20 × 10 டிவைட் பை டோட்டல் 40 அப்படின்னா 5. R2ங்கிறது 5, ரெண்டுலேயும் R2 5 தான் இருக்குது. அப்போ நம்ம எலிமினேட் பண்ண முடியல. திருப்பி R3 பண்ணி தான் ஆகணும். R3 ஈக்குவல் டு இது R3 வச்சா இதுக்கு அட்ஜசன்ட்ல 10 × 20 10 × 20 டிவைட் பை 40 இங்கே கட் ஆகும். அதே மாதிரி 10/4 2.5. ஸோ 0 கட் பண்ணிட்டோம். இங்கே நமக்கு 20 இருக்கா, 20/4 5 ஓம். ஓகேவா, 5 ஓம். ஸோ R1ங்கிறது 2.5, R2ங்கிறது 5, R3ங்கிறதும் 5. Δ2 ஸ்டாராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த என்ன பண்ணியிருக்காங்க, ஆரோட வேல்யூ கேட்டிருக்காங்க. எப்போ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது, எப்போ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு லோட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் போது எனக்கு மேக்ஸிமம் பவர் ஆனது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், இது எந்த கண்டிஷனில் ஈக்குவல் டு RTH தானே. ஸோ என்ன பண்ணிக்கலாம், வோல்டேஜ் சோர்ஸ் எனக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். அப்போ இந்த 8ம் இந்த 4 என்னவா இருக்கும், பேரலாக இருக்கும். அப்போ 8 × 4 டிவைட் பை ஆட் பண்ணால் 12, கட் பண்ணால் 3. ஆன்சர் எடுத்து 8/3. இந்த 8/3 தான் RL ஈக்குவல் டு RTH ஈக்குவல் டு RS. அப்போ நம்ம லோடு ரெசிஸ்டன்ஸ் ஆனது 8/3 இருந்தால் மேக்ஸிமம் பவர் ஆனது சோர்ஸ்லேருந்து லோடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை பேஸ் பண்ணி என்ன தியரம் இருக்குன்னா டெலிகன்ஸ் தியரம். ரெசிப்ரோசிட்டி தியரங்கிறது ரெஸ்பான்ஸ் டு எக்ஸைடேஷன் ரேஷியோ. ரெஸ்பான்ஸ் டு எக்ஸைடேஷன் ரேஷியோ வந்து ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். அதுதான் நம்ம கேட்டது ரெசிப்ரோசிட்டி தியரம். ரெஸ்பான்ஸ்னா என்னது, அவுட்புட்டு. எக்ஸைடேஷனா இன்புட். அவுட்புட்டுக்கும் இன்புட்டுக்கும் இடையில இருக்கிற ரேஷியோ எப்போதுமே கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் அதுதான் என்ன சொல்லுவோம், ரெசிப்ரோசிட்டி தியரம். ஸோ உங்களுக்கு தெரியும் தெவெனின் தியரம், நார்டன் தியரம் தெரியும். இதுதான் நமக்கு டெலிகன்ஸ் தியரம் தான் பவர் பேலன்ஸ் ஈக்குவேஷன், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ பவர் என்ன ஆகாது, எனக்கு லாஸ் ஆகாது. ஒரு சர்க்யூட்டில் எத்தனை கனெக்ஷன் இருந்தாலும் எத்தனை பிரான்ச்சஸ் இருந்தாலும் இங்கே உள்ள பவர் இங்கே உள்ள பவர் எல்லாமே நமக்கு என்ன ஆகும், ஈக்குவலாக இருக்கும். பவர் பேலன்ஸ் ஈக்குவேஷன், அதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை பேஸ் பண்ணி டெலிகன்ஸ் தியரம் இருக்குது. ரைட்டுங்களா. ஸோ அடுத்து என்ன இருக்குது, 24 என்ன கொடுத்துருக்காங்க, நாட் ஆன் ஈக்குவலன்ட் கேட்டிருக்காங்க. நாட் ஆன் ஈக்குவலன்ட் வேணும்னா ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், RN கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் IN கண்டுபிடிக்கணும். RN கண்டுபிடிக்கிறதுக்கு சோர்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம். வோல்டேஜ் சோர்ஸாக இருந்தால் ஷார்ட் சர்க்யூட்டு, கரண்ட் சோர்ஸாக இருந்தால் ஓப்பன் சர்க்யூட் பண்ணுறோம். ஸோ இங்கே வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, இந்த பக்கம் ஷார்ட் பண்ணிடுறோம். ஷார்ட் பண்ண என்ன ஆகும், இந்த சைடு இருக்க 3 ஓமும் இங்கே இருக்க 2 ஓமும் பேரலாக மாறிடும். அப்போ 3 × 2 டிவைட் பை 5 6/5 இருக்கும். 6/5 கூட இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. என்ன பேரலாக இருந்தது, இந்த 3 ஓம் இந்த 2 ஓம் ஃபஸ்ட்டு பேரலாக இருக்குது. இதை நான் கம்பைன் பண்ணி ஒரே ரெசிஸ்டன்ஸாக மாற்றிட்டேன். அந்த ரெசிஸ்டன்ஸும் இந்த 4/5 எப்படி இருக்கும், சீரீஸாக இருக்கும். அப்போ 6/5 ப்ளஸ் 4/5 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 10/5 இருக்கும். 2 ஓம், அந்த 2 ஓம்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெண்டு ஆப்ஷனில் 2 ஓம் இருக்குது. நம்மளால் ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எப்போதுமே ஒரு ஆப்ஷன் ஆன்சரில் வந்துருச்சுன்னா அந்த ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குன்னா ஆன்சர் டிக் பண்ணிட்டு போயிடணும். ஃபர்தர் அடுத்து பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு டைமை சேவ் பண்ணணும். எவ்வளோ வேகமாக பண்ணுறோமோ அவ்வளோ வேகமாக பண்ணணும். இங்கே நமக்கு ரெண்டு ஆப்ஷனுமே 2 ஓம் இருக்கிறதுனால அடுத்து என்ன பண்ணணும், ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு கரண்ட்டை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஸோ கரண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா இந்த வோல்டேஜ் ஷார்ட் பண்ணோம் இல்லையா, ஷார்ட் பண்ண வோல்டேஜ் சோர்ஸ் உள்ளே இருக்கணும். என்ன பண்ணிடணும், ஓப்பன் சர்க்யூட்டை இந்த சைடு இருக்க லோடை ஷார்ட் பண்ணுவோமா, இது வழியாக போகிற கரண்ட்டு தான் IN. இங்கே நான் இப்போ என்ன பண்ணுறேன், நோடல் அனாலிசிஸை அப்ளை பண்ணுறேன். இந்த வோல்டேஜை VAன்னு எடுத்துக்கிறேன். எல்லாமே வெளியில் போகிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ ஈக்குவேஷன் என்ன வரும், வெளில போகிற மாதிரினா VA மைனஸ் 2 டிவைடட் பை 3 ப்ளஸ் VA/2 ப்ளஸ்
VA டிவைட் பை 4/5 இருக்கு, கீழே 4/5 வரும், 5 எங்கே போயிடும் எனக்கு மேலே போயிடும். அப்போ 5VA/4 = 0ன்னு எடுத்துக்கிறேன். LCM எடுத்தா 12 வருமா? 12 வரதா இருந்தால் இங்கே 4VA மைனஸ் 8 ப்ளஸ் 6VA ப்ளஸ் 3 15 VA = 0. ஓவரால் ஆட் பண்ணால் 15 21 25 VA = 8 VA = 8/25 வந்திருக்கு. இங்கே எனக்கு என்ன வேணும்? IN தான் வேணும். IN-க்கான ஃபார்முலா என்னது? IN = VA டிவைடட் பை 4/5. இது வழியாக போகிற காட்டு தான் IN. இப்போ நான் VA கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ IN-ல சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். IN = VA-க்கு பதிலாக 8/25. இது இன்னும் டிவிஷனில் இருக்கிறேன். 4/5 டிவிஷனில் மாற்றிக்கிறேன். அப்போ 5/4 கேன்சல் பண்ணால் 2, இங்கே கேன்சல் பண்ணால் 5, 2/5 5/2 இருக்கு, 2/5 அதுதான் கரெக்டு. ஓகேங்களா? ஸோ நோடல் அனாலிசிஸை அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு மேட்சி ஃபாலோயிங் தான் ஆல்ரெடி பார்த்தோம்ல, அதே தான். ஸோ நான் ஆசிலேட்டரி ரெஸ்பான்ஸ்னால் இதில் வரும் நமக்கு அன்டேம்ப்டு ஆசிலேஷன். அன்டேம்ப்டு ஆசிலேஷன் வச்சோம், நான் ஆசிலேட்டர் வச்சு ஈஸியாக முடிச்சிடலாம். அன்டேம்ப்டுனா R = 0னா அன்டேம்ப்டு. ஸோ அந்த வேவ் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் 4 இதை பார்த்துருக்கோமா? அன்டேம்ப்டு, அண்டர் டேம்ப், கிரிட்டிக்கலி டேம்ப், ஓவர் டேம்ப். அன்டேம்ப்னா ஆசிலேஷனே இல்லாததான் அன்டேம்ப். அண்டர் டேம்ப்னா ஆசிலேஷனே இருக்கும். கிரிட்டிக்கலி டேம்ப்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேவா? அடுத்தது ஓவர் டேம்ப்னா இன்னும் ரொம்ப டைம் அதிகமாக இருக்கும். ஸோ 4 டைப் ஆஃப் ஆசிலேஷன் இருக்கு. அன்டேம்ப், அண்டர் டேம்ப், கிரிட்டிக்கலி டேம்ப், ஓவர் டேம்ப். அன்டேம்ப்னா நமக்கு ஆசிலேஷனே இருக்காது, பியூரா ஒரே வேல்யூவாக இருக்கும், கான்ஸ்டன்டாக இருந்து அதுக்கு பேர் அன்டேம்ப்டு சிஸ்டம். நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம் படிக்கும்போது இன்னும் டெப்த்தாக இதை பற்றி இருக்கும். அடுத்தது அண்டர் டேம்ப்னா ஃபைனலாக ஸ்டெடி ஸ்டேட்டை ரீச் பண்ணுறதுக்கு டைம் இன்னும் அதிகமாக இருக்கும், அதான் அண்டர் டேம்ப். கிரிட்டிக்கலி டேம்ப்னா ஈக்குவலாக 1ங்கிற வேல்யூ குயிக்காக அட்டைன் பண்ணிடும். ஓவர் டேம்ப்னா அந்த 1ங்கிற வேல்யூ அட்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ இதை வச்சு இங்கே சூஸ் தி ஃபாலோயிங் டேட்டா பண்ணிடலாமா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? R = 0னா நமக்கு என்னது? அன்டேம்ப்டு சிஸ்டம். ரெசிஸ்டன்ஸே இல்லைன்னா அன்டேம்ப்டு சிஸ்டம். அடுத்தது அதிகமாக இருந்தால் R > 2√L/C நான் ஆசிலேட்டரி சிஸ்டம். அடுத்தது ஈக்குவலாக இருந்தால் கிரிட்டிக்கலி. ஓகேவா? அதான் சொன்னோம். ஸோ R ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருப்போம்ல, சீரிஸ் RLCயில் பார்க்கும்போது ஆல்ஃபா = ω0 எந்த சீரிஸ்லேயோ பேர்ல 2 ஈக்குவலாக இருந்தாலே கிரிட்டிக்கலி டேம்ப்னு சொல்லியிருப்போம். இந்த ஒன்றை வச்சே கூட மேட்ச் பண்ணிடலாம். C3. ஸோ இங்கே கிரிட்டிக்கலி டேம்ப்னு தெரியும். அப்போ இந்த 2 ஆப்ஷன் தான் ஏதாவது ஒன்று வந்தாகணும். அதுக்கடுத்து என்ன பார்க்குறோம்? R = 0 அண்டர் டேம்ப்டு. இங்கேயும் ஈக்குவலாக இருக்க வேறு வழி இல்லை, ரெண்டையும் பார்த்தா ஆகணும். அப்போ R greater இருந்தால் டேம்ப்டு ஆசிலேஷன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். R கம்மியாக இருந்துச்சுன்னா நான் ஆசிலேட்டரி சிஸ்டம். ஸோ அடுத்தது 2 வாட்மீட்டர் மெத்தடில் பவரை கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பவருக்கான ஃபார்முலா என்னது? பவர் ஃபேக்டருக்கான ஃபார்முலா தெரியணும். பவர் ஃபேக்டர் ஆல்ஃபா = tan inverse of √3 W2 minus W1 divided by W2 plus W1. இதுதான் ஃபார்முலா. இங்கே நமக்கு W1 and W2 வச்சு வேல்யூ எப்போதுமே எக்ஸாம்பிள் கேட்டுட்டு இருக்காங்க. அதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, ரேஞ்ச் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பவர் ஃபேக்டர் ஆனது 0 less than or equal to பவர் ஃபேக்டர் less than or equal to 0.5. அடுத்தது 0.5 ஒன்று வச்சுக்கோங்க. அடுத்தது 0.5 விட அதிகமாக பவர் ஃபேக்டர் 0.5 to 1 வரைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 3 ரேஞ்சை பிரிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ஃபார்முலா மாதிரி டேரெக்டாக டிரைவ் பண்ணி கொண்டு வந்ததை உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தரோம். இங்கே W2 and W1 2 வாட் மீட்டரோட ரீடிங் எப்படி இருக்கும்? ஸோ பவர் ஃபேக்டர் நமக்கு 0 to மேக்ஸிமம் 1 தானே. இப்போ 0 to 0.5 வரைக்கும் இருந்தால் W2 W1ங்கிறது எப்படி இருக்கும்? 0.5 இருந்தால் எப்படி இருக்கும்? 0.5 விட அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ எப்போதுமே W1 ஆனது ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ எல்லா கண்டிஷன்லையும் பவர் ஃபேக்டர் 0 to 1 வரைக்கும் என்ன கண்டிஷன் இருந்தாலும் W2ங்கிற வேல்யூ நமக்கு எப்போதுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். W1 எப்படி இருக்குன்னா 0 to 0.5 இருந்துச்சுன்னா நெகட்டிவாக இருக்கும், 0.5 இருந்துச்சுன்னா 0வாக இருக்கும். அடுத்தது 0.5 to 1 போயிடுச்சுன்னா அது பாசிட்டிவாக மாறிடும். இது வேல்யூஸை வச்சு ஆங்கிளை வச்சு எடுத்த ஃபைனல் ரிசல்ட். இதை நீங்கள் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி கூட இதில் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ பவர் ஃபேக்டர் 0 to 0.5 இருக்குன்னா W2 ஆல்வேஸ் பாசிட்டிவாக இருக்கும். W1 இந்த ரேஞ்சுக்குள்ளே என்ன வேல்யூவாக இருந்தாலும் W1ங்கிறது நெகட்டிவாக இருக்கும். ஸோ பவர் ஃபேக்டர் 0.5 இருந்துச்சுன்னா
W2 பாசிட்டிவ், W1ங்கிறது 0. பவர் ஃபேக்டர் ஆனது 0.5 to 1 இருந்துச்சுன்னா W2ங்கிறது பாசிட்டிவ், W1ங்கிறது பாசிட்டிவ். ஸோ W2 பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, எப்போதுமே பாசிட்டிவ் கண்டிஷன் தான். நீங்கள் W1 மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெகட்டிவ், 0, பாசிட்டிவ். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. பவர் ஃபேக்டர் வந்து 0.5 இருக்கு. இப்போ என்ன கண்டிஷன்? W1ங்கிறது பாசிட்டிவ், ஸோ W2ங்கிறது பாசிட்டிவ், W1ங்கிறது 0. என்ன கேட்டிருக்காங்க? 1 வாட்மீட்டர் வில் பி ரீட். என்ன ரீட் பண்ணும்? 0ன்னு ரீட் பண்ணும். ஸோ ஒன்னானது பாசிட்டிவாக ரீட் ஆகும், இன்னொன்னானது 0ன்னு ரீட் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்தது 27th என்ன கொடுத்துருக்காங்க? VA வோல்டேஜ் அக்ராஸ் A and B. ஸோ இங்கே ஒரு தனி மெஷ் அப்ளை பண்ணுங்க, இங்கே ஒரு தனி மெஷ் அப்ளை பண்ணுங்க. இங்கே அப்ளை பண்ணால் -7 + 7 7i = 0, i = 1 ஆம்பியர். இந்த பக்கம் அப்ளை பண்ணால் -10 + 10i தானே, 8 + 2 10i = 0, i = இங்கேயும் 1 ஆம்பியர். அப்போ இங்கே மட்டும் தான் லூப் அப்ளை பண்ணப்பா. A to B னா இங்கே இங்கே வரணும். ஸோ இங்கே அப்ளை பண்ணி இங்கே வந்து கீழே வரோம். இங்கேயும் 1 ஆம்பியர் கரண்ட்டு, அப்போ 4 வோல்ட்டா. இப்போ B 7ன்னு வந்தால் இங்கே ஒரு 4 வோல்ட்டு, இங்கே ஒரு 5 வோல்ட் இருக்குது, இங்கேயும் 1 ஆம்பியர் கரண்ட் தான் போகுது. அப்போ இங்கே ஒரு 8 வோல்ட், 5 ஆட் பண்ணால் 4 வோல்ட்டு, 5 வோல்ட் ப்ளஸ் 8 வோல்ட், டோட்டலாக ஆட் பண்ணால் 17 வோல்ட்டு. ரைட்டா? ஸோ இந்த சைடு தனியாக ஒரு லூப் அப்ளை பண்ணியிருக்கோம், இந்த பக்கம் ஒரு லூப் அப்ளை பண்ணியிருக்கோம். ரெண்டுக்கும் கரண்ட்டை கண்டுபிடிச்சி இந்த சைடில் A to Bக்கு வரும். ஓகேவா? Aலேருந்து Bக்கு வரும்போது என்னென்னா வோல்டேஜ் இருக்குன்னு பார்க்கும். ஸோ 5 ஆட் பண்ணால் 17 வோல்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சர்க்யூட் கரண்ட் வோல்டேஜ் அகஸ்ட் ஃபாலோயிங் சர்க்யூட். இது வழியாக போகிற கரண்ட்டை கேட்டிருக்காங்க. ரைட்டா? தி கரண்ட் த்ரூ தி வோல்டேஜ் சோர்ஸ் இன் தி ஃபாலோயிங் சர்க்யூட். இதுலேருந்து வெளில போகிற கரண்ட், இந்த கரண்ட் வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து வெளியில் வர்ற கரண்ட்டு. ஸோ நம்ம கரண்ட்டு கிரிச்சாஃப் கரண்ட் லா அப்ளை பண்ணால் இங்கேருந்து உள்ள என்ட்ரி ஆகுது, இந்த ரெண்டு பக்கம் வெளில போகுது. ஸோ இங்கே போகிறது 0.5, இங்கே 20 வோல்ட்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆனது இந்த வோல்டேஜ் சோர்ஸுக்கு பேரலாக இருக்குது. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாக என்னதான் இருக்கும்? 20 வோல்ட் தான் இருக்கும். அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் இந்த 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ், சாரி கரண்ட் அக்ராஸ் 10 ஓம் என்னவா இருக்கும்? 20 வோல்ட் டிவைடட் பை 10 ஓமாக இருக்கும், 2 ஆம்பியர். ஸோ இங்கே ஒரு 2 ஆம்பியர் போகுது, இங்கே ஒரு 0.5 போகுது. ஃபைனல் கரண்ட் என்னவா இருக்கும்? 2.5 ஆம்பியர். அப்போ இந்த வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து வர்ற கரண்ட் என்னவா இருக்கு? எனக்கு 2.5 ஆம்பியர் இருக்கு. ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் 2.5. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு RC சீரிஸ் சர்க்யூட்டில் DC வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ டயக்ராம் வரைஞ்சிடலாமா? ஒரு R அண்ட் Cங்கிறது சீரிஸாக இருக்குது, DC வோல்டேஜ் அப்ளை பண்ணுறான். அப்ளை பண்ணும்போது ஸ்டெடி ஸ்டேட்னா ஃபைனல் கண்டிஷன். ஃபைனல் கண்டிஷன் என்ன ஆகும்? எனக்கு இனிஷியலாக C ஆனது ஷார்ட் சர்க்யூட்டில் இருக்கும், ஃபைனலாக C ஆனது ஓப்பன் சர்க்யூட் ஆகும். கண்டிஷன் தெரியும்ல, நம்ம L அண்ட் C கண்டிஷன் எப்போதுமே தெரிஞ்சிருக்கணும். L எப்படி இருக்கும், C எப்படி இருக்குங்கிறது. C வந்து இனிஷியலாக ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்கும், ஃபைனலாக ஓப்பன் சர்க்யூட் ஆகும். Lங்கிறது இனிஷியலாக ஓப்பன் சர்க்யூட் இருக்கும், ஃபைனலாக ஷார்ட் சர்க்யூட் ஆகும். என்ன கேட்டிருக்காங்க? ஸ்டெடி ஸ்டேட்னா ஃபைனல் கண்டிஷன். கெப்பாசிட்டர் ஃபைனல் கண்டிஷன் எனக்கு ஓப்பன் சர்க்யூட்டாக மாறிடும். ஸோ ஓப்பன் சர்க்யூட் ஆகிட்டுனா இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்காது? பிளாங்காக ஓப்பனில் இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இது ஓப்பனில் இருக்கும். இப்போ இதுக்காக வோல்டேஜ் என்னவா இருக்கும்? வோல்டேஜே இருக்காது, 0. ஓகேவா? 0 வோல்டேஜ். இது இனிஷியல் கண்டிஷனில் கேட்டிருந்தா ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்கும், கரண்ட் என்னவா இருக்கும்? I = இந்த V/R இருக்கும். அந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கொஸ்டினை கரெக்டாக பார்த்துக்கணும். இனிஷியல் கண்டிஷன் கேட்டிருக்காங்களா, ஸ்டெடி ஸ்டேட் கேட்டிருக்காங்களா? இனிஷியல் கண்டிஷனை கேட்டால் V/R, ஏன்னா கெப்பாசிட்டரா இனிஷியலாக ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்கும். ஃபைனல் கண்டிஷனா கெப்பாசிட்டர் ஆனது ஓப்பன் சர்க்யூட்டாக மாறிடும். ஸோ ஓப்பன் ஆனதுனால கரண்ட் எதுவுமே போகாது, கரண்ட் ஆனது 0. ஸோ அடுத்தது 30 என்ன கேட்டிருக்காங்க? வோல்டேஜையும் கொடுத்து கரண்ட்டும் கொடுத்துட்டு பவர் கேட்டிருக்காங்க, அப்பரண்ட் பவர் கேட்டிருக்காங்க. அப்பரண்ட் பவர் ஃபார்முலா ஆனது S = VRMS IRMS. VRMSனா Vm/√2, IRMSனா Im/√2. Vmax என்ன இருக்கு? எனக்கு 120 டிவைடட் பை √2. Imax என்ன இருக்கு? 4 டிவைடட் பை √2. √2 பெருக்கினா 2 வரும். அந்த 2வும் இந்த 4 கட் பண்ணால் 2 இருக்கும். இப்போ ஃபைனல் என்ன இருக்கும்? 240 இருக்கு. இது அப்பரண்ட் பவர் 240 இருக்கு. யூனிட்டை போட்டுக்கோ, வோல்ட் ஆம்பியர். ஸோ 240 எந்த ஆப்ஷனில் இருக்குது? 2 ஆப்ஷனில் இருக்குது. நம்ம ஃபைனல் பண்ண முடியாது. அடுத்து நம்ம பவர் ஃபேக்டர் கண்டுபிடிச்சு தான் ஆகணும்.
ஸோ பவர் ஃபேக்டர்னா காஸ் ஆஃப் தீட்டா. இந்த தீட்டாங்கிறது என்னது? தீட்டா வி வோல்டேஜோட ஆங்கிள் மைனஸ் கரண்டோட ஆங்கிள். தீட்டா வி மைனஸ் தீட்டா ஐ. இங்க தீட்டா வி நமக்கு என்ன இருக்கு? வோல்டேஜோட ஆங்கிள் -20, கரண்டோட ஆங்கிள் 10 இருக்கு. ஃபார்முலா -10 ஓவரால் -30. ஓகேவா? ஸோ ரெண்டோட ஆப்ஷன்லேயும் பாருங்க பவர் ஃபேக்டர் மாறவே இல்லை. லீடிங்கா லேகிங்கா தான் பிரச்சனை. நம்ம இந்த ஆங்கிளோட டைரக்ஷனை வச்சு இங்கே ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்துருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம லீடிங்கா லேகிங்கான்னு ஃபைனல் பண்ணிடலாம். ஸோ ப்ளஸ்ஸாக இருந்தால் லீடிங், ஏன்னா கெப்பாசிட்டர் தானே லீட் ஆகிருக்கு. லீட் ஆக போய் தானே நமக்கு மைனஸில் வந்திருக்கு. இதே இது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா லேகிங்காக இருக்கும், இண்டக்டிவ் லோடாக இருக்கும். மைனஸ் இருந்துச்சுன்னா லீடிங்காக இருக்கும், கெப்பாசிட்டிவ் லோடாக இருக்கும். ஸோ நமக்கு லீடிங் வோல்டேஜ் லீடிங், நம்ம பவர் ஃபேக்டர் லீடிங்கில் இருக்குது. அப்பரண்ட் பவர் என்னவா இருக்குது? 240 வோல்ட் ஆம்பியர். சூப்பர் பொசிஷன் தியரம் எங்கே யூஸ் பண்ண மாட்டோம்? பவர் கேல்குலேஷன் யூஸ் ஆகுது. சூப்பர் பொசிஷன் என்ன முடியும்? நமக்கு வோல்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம், கரண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். பவர் கேல்குலேட் பண்ணுறது சூப்பர் பொசிஷன் தியரத்தை யூஸ் பண்ண முடியாது. அதுதான் டேரெக்டாக கொடுத்த ஒரு தியரி கொஸ்டின். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஆரஞ்சு வரைக்கும் மேக்ஸிமம் அட் எப்போ. ஸோ ரெசனன்ஸ் கண்டிஷன்லாம் பார்க்கணும். ரெசனன்ஸில் இருந்தால் இம்பிடன்ஸ் என்னவா இருக்கும்? ஆராக இருக்கும். எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸியாக இருக்கும். ஓகேவா? இதை வச்சு பார்க்கலாம். பவர் ஃபேக்டர் என்னவா இருக்கும்? ஆல்வேஸ் யூனிட்டியாக இருக்கும். இங்கே பவர் ஃபேக்டர் லெஸ் தேன் யூனிட்டி, இது தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்து வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு தி அப்ளைடு வோல்டேஜ். ரெண்டு அப்ளைடு வோல்டேஜ்லாம் கிடையாது. என்னவா இருக்கும்? எனக்கு அப்ளைடு வோல்டேஜ் ஆனது விசி ஈக்குவல் டு விஎல்லாம் இருக்கும். இந்த ரெண்டு எப்படி இருக்கும்? அப்ளைடு வோல்டேஜை விட 2 times அதிகமாக இருக்கும் சோர்ஸை விட. ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருக்காது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இம்பிடன்ஸ் இஸ் மோர் தென் ரெசிஸ்டன்ஸ். தப்பு. இம்பிடன்ஸும் ரெசிஸ்டன்ஸும் எப்போதும் என்னவா இருக்கும்? ரெசனன்ஸ் கண்டிஷனில் சேமாக இருக்கும். ஏன் சேமாக இருக்கு? ஏன்னா எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸி. அப்போ இதை மைனஸ் எடுக்கும்போது எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸிங்கிறது 0 ஆயிடும். இப்போ ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? ஆராக இருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? difference between capacitive reactance and inductive reactance is 0. கரெக்ட். இங்கே பண்ணோம்ல எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி இஸ் ஈக்குவல் டு 0. மொதல் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு. ஓகேவா? அடுத்த சர்க்கியூட்ல டைம் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. டைம் கான்ஸ்டன்ட் சின்னமா க்ளோஸ் ஆயிரும். இது ஷார்ட் சர்க்கியூட்டாக மாறிடும். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆரும் இந்த 2Rம் பேரலாக இருக்கும். பேரல் ஃபார்முலா என்னது? R1 R2 டிவைட் பை R1 ப்ளஸ் R2. ஸோ இங்கே என்ன இருக்குது? R இருக்குது. அங்கே ஒரு 2R டிவைட் பை ஆட் பண்ணால் 3R. R கேன்சல் ஆயிரும். இப்போ ஃபைனல் என்ன வருது? 2R பை 3. ஸோ நமக்கு டைம் கான்ஸ்டன்ட் டவு ஈக்குவல் டு RCயா. ஆருக்கு பதிலாக 2/3 RC அப்படியே போட்டிருக்கோம். இப்போ ஃபைனல் டவு ஈக்குவல் டு 2/3 RC. 2/3 RC. ஸோ நெக்ஸ்ட் சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? வோல்டேஜ் சோர்ஸ் சீரிஸ் இம்பிடன்ஸை கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்? கரண்ட் சோர்ஸ் பேரல் இம்பிடன்ஸாக மாற்றணும். இங்கே 1√J√3னா அதே 1√3 தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கரண்ட்டை மட்டும் தான் ஃபைன் பண்ணணும். கரண்ட்டோட ஃபார்முலா I ஈக்குவல் டு V/Z. வீக் பை என்ன கொடுத்துருக்கோம்? இங்கே கொடுத்துருக்க வருது 50 ∠30. ஓகேவா? ஸோ 50 ∠30 கீழே என்ன இருக்குது? டிவைட் பை 1 + √3J. இதை நம்ம ஸ்கொயர் பண்ணால் இங்கே நம்ம ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? எப்போதுமே A + JBனா R வேணும்னா √A² + B². ஆங்கிள் வேணும்னா tan inverse of B/A. இங்கே நான் ரூட் எடுத்தேன். R வேணும்னா R ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? ரியல் பார்ட்டு 1 + √3A² பண்ணால் 3 √4 வரும். √4 ரூட் எடுத்தால் 2 இருக்கும். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் ஆங்கிள் எடுக்கிறோம். ஆங்கிள் தானே தீட்டா ஈக்குவல் டு tan inverse of Bக்கு பதிலாக √3. இங்கே 1 இருக்கு. tan inverse of √3 நமக்கு 60 டிகிரி. இங்கே என்ன பண்ணிக்கலாம்? அதை எப்படி மாற்றிக்கிட்டா 50 ∠30 டிவைட் பை இதெல்லாம் மாற்றிருக்கோம் 2 ∠60. இதை கட் பண்ணால் 25. இதை கட் பண்ணால் -30. 25 - 30 தான் இதுக்கான ஆன்சர். ரைட்டுங்களா? ஸோ அடுத்து 35 என்ன கொடுத்துருக்காங்க? யூனிட் ஆஃப் ரியாக்டிவ் பவர். ஸோ ரியல் பவர், ரியாக்டிவ் பவர், அப்பரண்ட் பவர். அந்த ட்ரையாங்கிளை இங்கே வச்சுக்கணும். ஸோ ரியல் பவர்னா B, ரியாக்டிவ் பவர்னா Q, அப்பரண்ட் பவர்னா S. ரியல் பவரோட யூனிட் வாட்டு, ரியாக்டிவ் பவருக்கு VAR. ஓகேவா? அப்பரண்ட் பவர்னா வோல்ட் ஆம்பியர்.
ஸோ இங்கே நம்ம என்ன கேட்டிருக்காங்க, ரியாக்டிவ் பவர் விஏஆர், ரியல் பவர் கேட்டால் வாட்டு, அப்பரண்ட் பவர் கேட்டால் வோல்ட் ஆம்பியர். அடுத்த சர்க்யூட்டில் பிஎக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், ரெண்டு பக்கமும் ரெண்டு நோட் இருக்குது, நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணிப்போம். ஸோ இங்கே 3 வோல்ட்டுங்கும் போது இங்கே நமக்கு என்னதான் இருக்கும் 3 வோல்ட். அப்போ இந்த இடத்துல இருக்க வோல்ட்டு 3 வோல்ட் டேரெக்டாக தெரிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல பேரலாக இருக்குது, இந்த 3 வோல்ட் ஆனது இந்த 3 ஓம் ரெசிஸ்டன்ஸுக்கு பேரலாக இருக்குது. இதே 3 வோல்ட்னா இந்த அக்ராஸ்க்கு இதோட நோடு விஏன்னு வச்சுக்கோங்க, இதை விபின்னு வச்சுக்கோங்க. விபி நமக்கு என்னவா இருக்குது 3 வோல்ட் இருக்குது. இப்போ இங்கே 6 ஓம் இன்கமிங் வருது, நான் இந்த ரெண்டையும் அவுட் கோயிங் எடுத்துக்கிறேன். சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட். ஸோ உள்ளே வர்றது 6 ஆம்பியர், 6 ஈக்குவல் டு வெளில போகிறது VA by 1 plus VA minus 3 by 2. இதுக்கு அக்ராஸான வோல்டேஜ் VX தான் கேட்டிருக்காங்க, நான் இங்கே VAன்னு அசியூம் பண்ணியிருக்கேன். அப்போ VA ஈக்குவல் டு இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே தான் VAக்கும் இருக்கும். ஓகே, அப்போ நான் VA கண்டுபிடிச்சா போதும், அந்த VA தான் VX-ஆக இருக்க போகுது. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 12 ஈக்குவல் டு 2VA 12 equal to 2VA plus VA minus 3. இப்போ 3VA equal to 15. VA equal to 5 volt. இதே VA தான் எனக்கு என்னது VX. ஓகேவா, 5 volt. டேரெக்டாக நோடல் அனாலிசிஸ் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். நோடல் அனாலிசிஸ் சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட் அப்படிங்கிறது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ABCD பேராமீட்டரில் ரெசிப்ரோக்கல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. AD ஈக்குவல் டு AD மைனஸ் BC ஈக்குவல் டு 1 இருந்தால் கண்டிஷன் வந்து நமக்கு ரெசிப்ரோக்கல். அதுதான் ரெசிப்ரோக்கலா லாஸ்ட் பிளஸ் 9 லம்ப்டா யூனிலேட்டரல் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் தெரிஞ்சிருக்கணும். நமக்கு 2 போர்ட் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக 6 நெட்வொர்க் உண்டா, Y பேராமீட்டர், Z பேராமீட்டர், ABCD பேராமீட்டர், டிரான்ஸ்மிஷன் லைன் பேராமீட்டர், அதுதான் ஏபிசிடின்னு சொல்லுவோம். அதிலே ஸ்மால் ஏபிசிடி கேப்ஸ் ஏபிசிடின்னு இருக்குது. கேபிட்டல் ஏபிசிடி தான் டிரான்ஸ்மிஷன் லைன் பேராமீட்டர் சொல்லுவோம். ஸோ ஸ்மால் ஏபிசிடி ஆயிடுச்சு. அடுத்து G பேராமீட்டர், H பேராமீட்டர், மொத்தம் 4 இது இருக்குது. Z பேராமீட்டர், Y பேராமீட்டர், கேபிட்டல் ஏபிசிடி, ஸ்மால் ஏபிசிடி, G பேராமீட்டர், H பேராமீட்டர். இந்த 4ஐயும் நீங்கள் கம்பேர் பண்ணி ஒரு டேப்லேஷன் மாதிரி போட்டு படிச்சுக்கோங்க. எதெல்லாம்னா எப்போ சிமெட்ரிக்கலாக இருக்கும், எப்போ ரெசிப்ரோக்கலாக இருக்கும், இந்த 4ஓட ஈக்குவேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, ஸோ இந்த 6 பேராமீட்டருக்கும் இந்த 3ஐயும் பார்த்துக்கோங்க. சிமெட்ரிக்கல், ரெசிப்ரோக்கல் அண்ட் ஈக்குவலண்ட் ஈக்குவேஷன், ஈக்குவலண்ட் சர்க்யூட்டும். ஸோ அந்த பேலன்ஸ் கண்டிஷன் இது டேரெக்டாக 3 ஃபேஸ் உள்ளது தானே. ஸோ 3 இது கொடுத்துட்டாங்க. ஃபேஸ் வோல்டேஜ் லைன் வோல்டேஜ் ரிலேஷன் கேட்டிருக்காங்க. இது நமக்கு லைன் வோல்டேஜ், இங்கே இருக்குது ஃபேஸ் வோல்டேஜ். ஒரு ஃபேஸுக்கும் 2 லைனுக்கு அக்ராஸாக கேட்டிருக்காங்க லைன் வோல்டேஜ். ஒரு வோல்டேஜ் ஒரு ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் அக்ராஸாக இருக்குது ஃபேஸ் வோல்டேஜ். ஸோ ஃபேஸ் வோல்டேஜ் கொடுத்துட்டு லைன் வோல்டேஜ் கேட்டிருக்காங்க. எப்போது நமக்கு ஃபேஸ் வோல்டேஜும் லைன் வோல்டேஜும் √3 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். அதான் √3 டைம்ஸ் 30 டிகிரி அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ இங்கே 210 வராது, 115 வந்துருக்கணும். ஸோ ஒரு ஃபேஸ்க்கும் இன்னொரு ஃபேஸ்க்கு இடையில போகும்போது √3 டைம்ஸ் வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கும், எனக்கு 30 டிகிரி அதிகமாக வந்திருக்கு. 3 ஃபேஸோட டெரிவேஷனோடது. ஸோ அடுத்தது தியரி பார்ட் கொஸ்டின் தான். ஆவரேஜ் பவர் கன்சூம்ட் பை தி எனி நெட்வொர்க் கம்ப்ரைஸ் ஆஃப் கெப்பாசிட்டர். ஸோ நமக்கு கெப்பாசிட்டரும் இண்டக்டரும் ஆவரேஜ் பவரை அப்சர்வ் பண்ணவே செய்யாது. ஸோ P ஆவரேஜ் ஈக்குவல் டு 0. ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் ஆல்வேஸ் அப்சர்வ் P ஆவரேஜ். இது ஒரு தியரி போர்ஷன். ஓகேவா, ஸோ பவர் அப்படிங்கும் படிச்சிருப்போம். ரெசிஸ்டன்ஸ் அப்சர்வ் ஆவரேஜ் பவர் அட் ஆல் டைம். இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் அப்சர்வ் 0 ஆவரேஜ் பவர். ஸோ நம்ம கெப்பாசிட்டராக இருக்கட்டும் இண்டக்டராக இருக்கட்டும் எப்போதுமே 0 ஆவரேஜ் பவர் தான் அப்சர்வ் பண்ணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் எனர்ஜி ஸ்டோர்ட் தி கெப்பாசிட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ். எனர்ஜி என்ன தெரியும், WS ஈக்குவல் டு நம்ம பொறுத்த வரைக்கும் ½ CV² தெரியும். சார்ஜ் Q ஈக்குவல் டு CV. இதுலேருந்து C எடுத்தா C ஈக்குவல் டு Q/V. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ WS ஈக்குவல் டு ½ Cக்கு பதிலாக Q² டிவைடட் பை V² இன்ட்டு இங்கே ஒரு இதுலேருந்து C எடுக்கணும். C வந்து Q/V. C மட்டும் தான் இருக்குது, இப்போ ஸ்கொயர் கிடையாது இல்லையா. இப்போ Q/V இருக்கும். இந்த இடத்துல ஒரு V² இருக்குது. இந்த ஸ்கொயரும் இந்த வியும் கேன்சல் ஆகும். அப்போ ஃபைனல் ஆகும் ½ QV. புரியுதுங்களா, நம்ம இந்த ஃபார்முலாவில் படிச்சிருப்போம். எனர்ஜினாலே ½ CV² படிச்சிருப்போம். இந்த ஃபார்மேட் தெரியாது, இன்னும் கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க.
ஸோ கெப்பாசிட்டன்ஸ்ல சார்ஜோட ஃபார்முலா என்னது? Q is equal to CV. இதுலேருந்து C எடுக்கிறோம். C is equal to Q by V. இந்த Q by V சப்ஸ்டிட் பண்ணுறோம். half Q Cக்கு பதிலாக Q by V into V ஸ்கொயர். V ஸ்கொயர் கேன்சல் ஆகுது. இப்போ half QV. ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் 41. ஸோ 41 என்ன கொடுத்துருக்காங்க? 2 வாட்மீட்டர் மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? லோடு பேலன்ஸாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், லோடு அன்பேலன்ஸாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேரக்ட் தியரி கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து வந்திருக்கும். ஸோ 2 வாட்மீட்டர் இன்ட்ரடக்ஷன் தானே. ஸோ 2 டைம்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? லோடானது பேலன்ஸாக தான் யூஸ் பண்ணிப்போம், அன்பேலன்ஸாக தான் யூஸ் பண்ணிப்போம், ஸ்டார் டெல்டா. ஸோ என்ன கண்டிஷன்னாலும் நம்மளோட 2 வாட்மீட்டர் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். அதான் அதில் இருக்க மேஜரான ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ரேட்டிங் கேட்டிருக்காங்க, பேட்டரியோட ரேட்டிங். ஸோ ஆம்பியர் அவர் ரேட்டிங் வேணுமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 15 வாட் கன்சியூம் பண்ணுது. எவ்வளோ நேரம் கன்சியூம் பண்ணுது? 6 ஹவர் கன்சியூம் பண்ணுது. இன்னொன்று என்ன பண்ணுது? 20 வாட் கன்சியூம் பண்ணுது. எவ்வளோ நேரம் கன்சியூம் பண்ணுது? 3 ஹவர்ஸ் கன்சியூம் பண்ணுது. ஸோ டோட்டல் கன்சம்ஷன் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே என்ன பண்ணாங்க? வரும் இங்கே ஒரு 90, அங்கே ஒரு 60, டோட்டலாக 150 வாட் ஹவர். ஓகேவா? நமக்கு என்ன வேணும்? ஆம்பியர் ஹவரில் கெப்பாசிட்டி வேணும். அப்போ 150 டிவைட் பை வோல்டேஜ் எவ்வளவு? பேட்டரியோட வோல்டேஜ் 12 வோல்ட்டு. அப்போ 12 வோல்ட் கொடுத்துருக்கோம். இதை கட் பண்ணால் என்ன வரும்? 50/4. 50/4 கட் பண்ணால் 12.5 ஆம்பியர் ஹவர். ஓகேவா? ஸோ பவர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஆம்பியர் ஹவர் ரேட்டிங் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வோல்டேஜால் டிவைட் பண்ணிட்டு நமக்கு ஆம்பியர் ஹவர் கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் யூனிலேட்ரல் பைலேட்ரல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நம்ம கிராஃப் எடுத்துக்கிறோம். ஒரு கிராஃபை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் மாறிச்சுன்னா என்ன அர்த்தம்? டைரக்ஷன் மாறாமல் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் பாருங்க. A circuit whose properties are not in the same either of the direction is called unilateral. இப்போ ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? நமக்கு யூனிலேட்ரல். அடுத்தது ரெண்டு பக்கம் சேமா இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் பைலேட்ரல். நாட் தெளிவாக கொஸ்டின் படிச்சு பாருங்க. நாட் தி சேம் இன் எய்தர் டைரக்ஷன். ரெண்டு டைரக்ஷனே சேமா இல்லைன்னா யூனி டைரக்ஷன். ரெண்டு டைரக்ஷன்லயும் சேமா இருந்துச்சுன்னா பைலேட்ரல். the same means only x, ஒன்னு கரண்ட் வோல்டேஜ். ஸோ கரண்டோட டைரக்ஷனை பொறுத்து வோல்டேஜ் வந்து மாறவே இல்லை, ஒரே லீனியர் ஈக்குவேஷனாக தான் இதுக்கு பேர் பைலேட்ரல். ஒரு சைடு இருந்துச்சா இதுக்கு பேர் யூனிலேட்ரல். ஓகேவா? ஸோ கரண்ட் டைரக்ஷன் மாறுச்சுன்னா யூனிலேட்ரல், கரண்ட் டைரக்ஷன் மாறலைன்னா பைலேட்ரல். லீனியர் ஈக்குவேஷன். ஸோ இது வந்து லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இந்த லீனியர் ஈக்குவேஷன் தான் பைலேட்ரல். லீனியர் ஈக்குவேஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் யூனிலேட்ரல். ஸோ அதே தான் இங்கே மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது RL என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே நமக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும், இது ஓப்பன் ஆயிரும். இங்கே ஷார்ட் சர்க்யூட் வச்சுன்னா 6ம் 12ம் பேரலாக இருக்குது. டிவைடட் பை ஆட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணால் 3, இங்கே கட் பண்ணால் 4. அப்போ இது வந்து ஒரு 4 ஓம், அடுத்து ஒரு 3 ஓம் இருக்குது, இங்கே ஒரு 2 ஓம் இருக்குது. இங்கே நமக்கு ஓப்பன் சர்க்யூட் ஆயிரும். ஏன்னா வோல்டேஜ் சோர்ஸ்னா ஷார்ட் சர்க்யூட்டு, கரண்ட் சோர்ஸ்னா ஓப்பன் சர்க்யூட்டு. ஸோ இந்த ரெண்டையும் பேரல் பண்ணிக்கலாம். பேரல் பண்ணால் 4 ஓம், இங்கே ஒரு 3 ஓம் இருக்குது, அடுத்தது ஒரு 2 ஓம் இருக்குது. ஃபைனல் நமக்கு 9 ஓம் வரும். ஓகேவா? ஸோ 9 ஓம் வந்தால் நமக்கு மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். RL = RTH. ஆல்ரெடி கண்டிஷன் சொல்லியிருக்கோம் அதில். ஸோ நெக்ஸ்ட்டு H பேராமீட்டரில் பேசிவாக இருக்குன்னா என்ன கேட்டிருக்காங்க? ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். பேசிவாக இருக்க கண்டிஷனும் ரெசிப்ரோக்கல் கண்டிஷனும் ஒன்று தான். ஸோ எப்போலாம் பேசிவாக இருக்கோ அப்போ நமக்கு ரெசிப்ரோக்கலாக இருக்குன்னு அர்த்தம். எப்போலாம் ரெசிப்ரோக்கலாக இருக்கோ அப்போ பேசிவாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ கண்டிஷன் நமக்கு எழுது. H பேராமீட்டரை பொறுத்த வரைக்கும் H11 H22 மைனஸ் H12 H21 = 1. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு டைம் வந்திருக்கணும். மைனஸ் H12 H21 = 1 வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் ரெசிப்ரோக்கல் கண்டிஷன் அண்ட் பேசிவ் கண்டிஷன். வேற எதுவுமே நமக்கு ரெசிப்ரோக்கலும் கிடையாது, பேசிவும் கிடையாது. எப்படி நம்ம ABCD பேராமீட்டரில் ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டுமா AD மைனஸ் BC = 1, அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும். H11 H22 மைனஸ் 2 தெரியும், H12 H21 = 1. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? லீனியர் ரெசிஸ்டரில் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. என்ன ஆகுது? நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து டபுள் ஆகுது. ஸோ டயக்ராம் வேணால் போட்டுப்போம். ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. என்ன பண்ணுறாங்க? லீனியர் ரெசிஸ்டன்ஸு, இதுவும் நமக்கு லீனியர் வோல்டேஜ் சோர்ஸு. இனிஷியலாக 6 இருந்தால் டபுள் ஆகுது, 2R மாறுது. இப்போ நம்ம கரண்ட் இனிஷியல் ஐன்னு வச்சுக்கிறேன். அப்போ கரண்ட் என்னவா மாறும்? I/2 மாறும்ல. ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக கரண்ட் என்ன ஆகும்? எனக்கு குறைஞ்சிக்கிட்டே போகும். இனிஷியலாக உள்ள ரெசிஸ்டன்ஸ் 6ன்னு வச்சுக்கிறேன். அப்போ அதில் போகிற கரண்ட் என்னவா இருக்கும்? I அப்படிங்கிற ஒரு கரண்ட் போகும்.
அடுத்து என்ன பண்றேன், ரெசிஸ்டன்ஸை டபுள் ஆக்குறேன், 2R மாத்துறேன். அப்ப கரண்ட் என்ன எனக்கு பாதியா குறையும் இல்லையா? ஏன்னா ரெசிஸ்டன்ஸ்னாலே மின் தடை தானே, கரண்ட்டை கண்ட்ரோல் பண்றதா ரெசிஸ்டன்ஸ். அப்போ வோல்டேஜ் என்னவா இருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸா. ஸோ இனிஷியலா விங்கிறது I இன்ட்டு ஆரா இருக்கு. அடுத்த விங்கிறது I என்னவாயிட்டு எனக்கு பாதியா மாறிட்டு ரெசிஸ்டன்ஸ் டபுள் ஆயிட்டு, அப்பவும் என்ன ஆகல, மாறவே இல்லை. ஸோ இனிஷியலாகவும் V ஈக்குவல் டு IR தான், ஃபைனல் E ஈக்குவல் டு IR தான். வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் நாட் சேஞ்ச், எதுவுமே மாறலை. ரைட்டா? ஸோ அடுத்து 47 என்ன கொடுத்துருக்காங்கன்னா லாஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் ஆஃப் த வோல்டேஜை Vன்னு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க, VS கேட்டிருக்காங்க. இப்போ இது வழியாக போகிற கரண்ட் என்னவா இருக்கும், I ஈக்குவல் டு V/R இருக்கும். V அப்படி தான் இருக்கு, ஆறுங்கிறது 1. இப்போ இது வழியாக போகிற கரண்ட் V, அதே கரண்ட் தான் இங்கேயும் வந்திருக்கும். அப்போ இதுக்கு அக்ராஸ் ஆஃப் த வோல்டேஜ் ட்ராப் என்னவா இருக்கும், Vயா இருக்கும். ரைட்டா? அப்போ இதுல ஒரு V, இதுல ஒரு V, டோட்டல் வோல்டேஜ் ஆனது 2Vயா. அப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் இதுக்கு பேரலா இருக்கு. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸ் ஆஃப் த வோல்டேஜ் ஆனது 2V. சொல்றது புரியுதுங்களா? ஸோ இதுக்கு அக்ராஸ் ஆஃப் வோல்டேஜ் V, இதுல இருந்து கரண்ட் கண்டுபிடிச்சிக்கிறேன். I ஈக்குவல் டு V/R, V அப்படிதான் இருக்கு, Rக்கு பதிலாக 1 ஓம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா போற கரண்ட் நமக்கு என்னவா இருக்கு, V இருக்கு. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாகவும் போற கரண்ட் V தான். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸ் ஆஃப் வோல்டேஜ் டிராப் V. இப்போ டோட்டல் வோல்டேஜ் 2V. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸா இருக்கிறது 2V. இந்த 2V நான் இதுலயே போற கரண்ட் என்னவா இருக்கும், I ஈக்குவல் டு V/R. Vக்கு பதிலாக 2V, Rக்கு பதிலாக 1. அப்போ இங்க ஒரு 2V கரண்ட் போகுது, இங்க ஒரு V கரண்ட் போகுது. இப்போ ஃபைனலா என்ன போகுது, எனக்கு 3V கரண்ட் வெளியில போகுது. அப்போ இங்க இதுக்குள்ள வந்தது என்ன வந்திருக்கும், 3V இங்க கரண்ட் உள்ள வந்திருக்குமா? அப்போ இங்க வர்றதும் அதே 3V இங்க கரண்ட் உள்ள தான் வந்திருக்கும். அப்போ இதுக்கு அக்ராஸ் ஆஃப் த வோல்டேஜ் என்னவா இருக்கும், 3V. நான் ஓம்ஸ் தான் சுத்தி யூஸ் பண்றேன். V ஈக்குவல் டு IR தான். அந்த V ஈக்குவல் டு IRனா ஃபர்ஸ்ட் வோல்டேஜை பார்க்குறோம், இல்லை கரண்ட்டை பார்க்குறோம். ஸோ இந்த வோல்டேஜ் தெரியும், இந்த வோல்டேஜ் தெரிஞ்சிருச்சு. அடுத்து இந்த வோல்டேஜை பார்க்குறோம், 2V, இங்கே ஒரு V. அப்போ டோட்டலாக கரண்ட் ஆட் பண்ணால் 3V. இப்போ 3V கரண்ட் இங்கே வருது. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாக இருக்க வோல்டேஜ் ஆனது 3V. இப்போ டோட்டல் ஆட் பண்ணா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 5Vயா. அதே 5 வோல்டேஜ் இருக்கும், அந்த வோல்டேஜ் தான் இதுக்கு அக்ராஸாக வரும். ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸும் இந்த ரெண்டு நமக்கு என்னவா இருக்கு, பேரலா இருக்கும். அப்போ இதுக்கு அக்ராஸான வோல்டேஜ் எனக்கு 5V. இப்போ இதுலயே போற கரண்ட் I ஈக்குவல் டு V/R. Vக்கு பதிலாக 5V, Rக்கு பதிலாக 1 ஓம். இப்போ கரண்ட் என்னவா இருக்கு, 5Vயா இருக்கு. இப்போ இது வழியா போற கரண்ட் எனக்கு 5V. அப்போ ஒரு கரண்ட் உள்ள வருது, உள்ள வர கரண்ட் ரெண்டா பிரியுது கரண்ட்ல ஒன்னு 5V, இன்னொன்னு 3V. அப்போ உள்ள வந்த கரண்ட் என்னவா இருக்கும், 8V. கரெக்டுங்களா? இப்போ இது வழியா போற கரண்ட் அப்போ என்ன எனக்கு 8Vயா இருக்கு. இப்போ இதோட வோல்டேஜ் V ஈக்குவல் டு கரண்ட் என்னது 8V, ரெசிஸ்டன்ஸ் 1, அப்போ 8 வோல்ட். இப்போ இது வழியா போற கரண்ட் 5V. அப்போ இந்த வோல்டேஜ் V ஈக்குவல் டு 5V × 1 ஈக்குவல் டு 5V. எனக்கு VS தானே கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் நான் ஒரு லூப் அப்ளை பண்ணலாமா? ஸோ இந்த இடத்துல மட்டும் லூப் அப்ளை பண்ணா -VS ப்ளஸ் வோல்டேஜ் அக்ராஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் வோல்டேஜ் அக்ராஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுக்கு அக்ராஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், வோல்டேஜ் அக்ராஸ் 1 ஓம் ப்ளஸ் வோல்டேஜ் அக்ராஸ் 1 ஓம் கூட எடுத்துப்போம், ஈக்குவல் டு 0. இது அன்சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ VS மாறிடும். இதுதான் நமக்கு என்ன பார்த்துருக்கோம், 8 வோல்ட். இதுதான் என்ன பார்த்துருக்கோம், 5 வோல்ட். டோட்டலாக ஆட் பண்ணால் 13 வோல்ட். ரைட்டா? ஸோ சிம்பிள் சம்மு தான். ரெசிஸ்டன்ஸ் ஃபுல்லாக 1 ஓம்னு கொடுத்துட்டாங்க. கரண்ட்டை வோல்டேஜை மட்டும் ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ரைட்டுங்களா? ஸோ அடுத்து டைரெக்டாக உள்ள சம்மு. இது வந்து 1 ஆம்பியர், வெறும் ஒன்று கிடையாது, 1 ஆம்பியர். இதுலேருந்து வர்ற வோல்டேஜை கேட்டிருக்காங்க. ஸோ இன்கமிங் அப்ளை பண்ணிடலாமா, கிரிச்சாஃப் கரண்ட்லாம் அப்ளை பண்ணிடலாம். இங்கே ஒரு இன்கமிங், இங்கே ஒரு இன்கமிங். நான் இங்கே பிடிக்கிறேன், இது அவுட் கோயிங் வச்சுக்கிறேன். அப்போ இன்கமிங் வரதுலாம் 1 ஓம் ப்ளஸ் I, அவுட் கோயிங் போகிறது இது 8 வோல்ட்னா இங்கே 8 வோல்ட்டா. இப்போ 8 வோல்ட் தானே. இப்போ 8 - 2/2 6/2 3 ஆம்பியரு. I ஈக்குவல் டு 3 - 1 2 ஆம்பியர். -2 கிடையாது, 2 ஆம்பியர். ரைட்டா? ஸோ இங்கே 1 ஆம்பியர் உள்ளே வருது, I இங்கே கரண்ட் உள்ளே வருது. 8 வோல்ட் -2/2. ஆன்சரை பார்த்தா ஃபைனலாக பார்த்தா 2 ஆம்பியர், -2 கிடையாது. ஓகேவா? இது ஒரு தியரி பார்ட் கொஸ்டின். எல்லா மெஷ்ஷும் லூப்பு, ஆனால் எல்லா லூப்பும் மெஷ் கிடையாது. ஃபர்ஸ்டே சொன்னா இல்லையா, ஒரு கிராஃப் வரைஞ்சோமா, இது ஒரு மெஷ், இது ஒரு மெஷ். ரைட்டா? இது ஒரு லூப். தனியாக பார்த்தா ஒரு லூப்பு.
இப்போ எல்லா மெஷ்ஷுமே லூப்பு தான். இது நம்ம லூப்புன்னு சொல்லலாம், இதை மெஷ்ஷுன்னு சொல்லலாம், இதே ஒரு லூப்புன்னு சொல்லலாம், மெஷ்ஷுன்னு சொல்லலாம். பட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் லூப்ஸ் ஆர் மெஷ் நாட் மெஷஸ். இதை நம்ம லூப்புன்னு சொல்ல முடியும். இந்த ஃபைலில் அவுட்டர் ஒன்று போடுறோம் இல்லையா, இந்த அவுட்டரில் போடுறது வந்து லூப்பு தான், மெஷ்ஷு கிடையாது. அப்போ எல்லா மெஷ்ஷுமே லூப்பு, எல்லா லூப்பும் மெஷ்ஷு கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கிர்ச்சாஃப் கரண்ட் லா பேஸ்ட் ஆன். கிர்ச்சாஃப் கரண்ட் லா எதை பேஸ் பண்ணி இருக்கு, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜை பேஸ் பண்ணி இருக்கு. கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லானா சார்ஜ், செகண்ட் லானா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா கரண்ட் லா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். கிர்ச்சாஃப் செகண்ட் லா வோல்டேஜ் லா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ரைட்டுங்களா? ஸோ அடுத்து வோல்டேஜ் ரிலேஷன் ஸ்டாருக்கும் டெல்டாக்கும். ஸோ ஸ்டார் கனெக்ஷனாக இருந்தால் Vp is equal to VL divided by √3, IP is equal to IL. இதே டெல்டாவாக இருந்துச்சுன்னா Vp is equal to VL, IP is equal to IL by √3. இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டெல்டா கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. டெல்டா கனெக்ஷன்னா Vp is equal to VL, Vp is equal to VL எங்கே இருக்குன்னு பாருங்க, ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது. Vp is equal to VL, அடுத்து இது நம்ம IP is equal to IL by √3. இது தப்பு, இதுதான் கரெக்டு. ரைட்டுங்களா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் அரௌண்ட் டெல்டா கனெக்ஷன் சப்ளை வந்து ஆல்வேஸ் 0 தான். ஸோ ஒரு டெல்டா கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதில் இருக்க எல்லா வோல்டேஜையும் நம்ம ஆட் பண்ணால் என்ன வரும், எனக்கு ஆல்வேஸ் 0 தான் வரும். ஓகேவா? ஸோ இது எல்லா வோல்டேஜையும், இதில் வர வோல்டேஜ்னா நமக்கு இங்கே நியூட்ரல் பாயிண்ட் கிடையாது. ஸ்டார்னா நியூட்ரல் பாயிண்ட் வரும், எல்லா கரண்ட்டையும் அப்ளை பண்ணி நியூட்ரலுக்கு போகும். இங்கே எல்லா வோல்டேஜ் அப்ளை ஆட் பண்ணால் 0 தான் கிடைக்கும். அடுத்து 53 அதே கண்டிஷன் தான். 2 போர்ட் நெட்வொர்க்கில் அங்கே என்ன கொடுத்தாங்க, ஈக்குவேஷனை கொடுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க, இங்கே ரெசிப்ரோக்கில் கொடுத்துட்டு கண்டிஷன் கேட்டிருக்காங்க. அதே தான், AD - BC = 1. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பேரலல் RLC சர்க்யூட்டில் எப்போ ரெசனன்ஸ் கண்டிஷனில், ரெசனன்ஸ் என்ன சொன்னோம், Z = R, சீரிஸ் ரெசனன்ஸ், பேரலல் ரெசனன்ஸ். Z = R இருக்கும்போது நமக்கு எப்போதுமே என்னவா இருக்கும், சீரிஸ்னா Z = R, பேரலல்னா Z எப்போதுமே மேக்ஸிமமாக இருக்கும். Z மேக்ஸிமமாக இருந்தால் கரண்ட் என்னவா இருக்கும், மினிமமாக இருக்கும். Z மேக்ஸிமமாக இருந்தால் அட்மிட்டன்ஸ் Y எப்படி இருக்கும், 1/Z. இப்போ Z மேக்ஸிமம்னா Y வந்து மினிமமாக இருக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் மினிமமாக இருக்கும், கரண்ட் மினிமமாக இருக்கும், அட்மிட்டன்ஸ் மினிமமாக இருக்கும். ஓகேவா? ஸோ சீரீஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டு மேக்ஸிமமாக இருக்கும், பேரலில் கரண்ட் மினிமமாக இருக்கும். சீரீஸில் இம்பிடன்ஸ் மினிமமாக இருக்கும், பேரலில் இம்பிடன்ஸ் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இம்பிடன்ஸ் மேக்ஸிமம்னா அட்மிடன்ஸ் மினிமம். ஏன்னா ரெண்டும் நமக்கு ஒன்று கூட ஆப்போசிட், ஒன்னோட தலையிலே தான் இன்னொன்று. ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 55 என்ன கொடுத்துருக்காங்க, சீரிஸ் RLC சர்க்யூட்ல F வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். இது if C is increased, then what happened to the resonance frequency? Resonance frequency formula is FR = 1/2π√LC. C என்ன பண்றாங்க, இன்க்ரீஸ் பண்றாங்க. நம்ம எக்ஸாம்பிள் என்ன பண்ணிக்கலாம், C வந்து 4 டைம்ஸ் C உங்களுக்கு எடுத்து பண்ணி காட்டுறேன். இப்போ ஃப்ரீக்வன்சி F1 என்ன ஆகுது, 1/2π√L × 4C. இப்போ ரூட்லேருந்து √4 இருக்கு, வெளில எடுத்தா 2 மாறுமா, அப்போ என்னவா மாறும், 1/2 இங்கே இருக்கும், அப்போ 1/2π√LC. ஸோ ஃபர்ஸ்ட் அப்படி தானே இருக்கு. இப்போ F1 = 1/2 டைம்ஸ் ஆஃப் FR. ஃப்ரீக்வன்சி என்ன இருக்கு, நம்ம கெப்பாசிட்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஃப்ரீக்வன்சி ஆனது குறைஞ்சிருக்கு, இட் டிக்ரீசஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பேரல் RLC சர்க்யூட்டில் LC இருக்கு, வேல்யூ வில் ப்ரொடியூஸ் எ யூனிட்டி டேம்பிங் ஃபேக்டர். ஸோ யூனிட் டேம்பிங் ஃபேக்டர்னா என்னது, ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி படிச்சோம்ல, பேரல் RLC கொடுத்துட்டாங்க. பேரல் RLCனாலே ஆல்ஃபா என்னது, 1/2RC, ω0 = 1/√LC. ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கும்போது சொல்லியிருந்தோம், அது உங்களுக்கு கிளியராக பார்த்துட்டீங்கன்னா இது சிம்பிளாக இருக்கும். யூனிட்டி டேம்பிங்னா ஆல்ஃபா = ω0. கிரிட்டிக்கல் டேம்பிங் சொல்லல, ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் கிரிட்டிக்கல் டேம்பிங் இல்லை யூனிட்டி டேம்பிங் சொல்லுவோம். ஆல்ஃபாக்கு பதிலாக 1/2RC = 1/√LC. வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் முடிஞ்சிச்சு. 1/2 × ஆறுக்கு பதிலாக ஆறு தான் கேட்டிருக்காங்க, ஆறு அப்படி வச்சுக்கலாம். C வந்து 0.25 √2 × 0.25. இங்கே பெருக்கும் போது 1/0.5R, இங்கே 1/√0.5. ஓகேங்களா? ஸோ இதை கட் பண்ணால் இங்கே நமக்கு என்ன வரும், √0.5 வருமா.
ஸோ ஆரை மட்டும் மேலே கொண்டு போனால் ஆர் ஈக்குவல் டு 1/√0.5 வரும். இதை நீங்கள் வேல்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த √0.5 என்ன எழுதிக்கலாம், 1/1/2 எழுதிக்கலாமா, √2 எழுதிக்கலாமா. ஸோ மேலே கொண்டு என்ன ஆகும், எனக்கு √2 வரும். ஆன்சர் 2 கிடையாது, √2. ஸோ 1/√0.5 வருது. 0.5 1/2 எழுதிக்கிறேன். இந்த ரூட் அப்படியே இருக்கு. 1/1/√2 இருக்கு. ஸோ இந்த √2 ஆனது மேலே வந்துடும், √2 ஆன்சர். ஓகேவா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டேங்க் சர்க்கியூட்டு. டேங்க் சர்க்கியூட்ல இருக்கும்போது என்ன கேட்டிருக்காங்க, கரண்ட்டை கேட்டிருக்காங்க. ஸோ டேங்க் சர்க்கியூட்னாலே ரெசனன்ஸ் கண்டிஷன் தானே கொடுத்துருக்காங்க, சர்க்குலேட்டிங் கரண்ட் அட் ரெசனன்ஸ் கண்டிஷன். ரெசனன்ஸ்னால என்ன கேட்குது, XL ஈக்குவல் டு XC. கரண்ட் கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக கரண்டோட ஃபார்முலா என்னது, IC ஈக்குவல் டு V/R எடுப்போம். இங்கே நமக்கு R மேலே என்ன எடுத்துக்கலாம், XL எடுத்துக்கலாம், இல்லை XC எடுத்துக்கலாம். ரெண்டும் ஈக்குவல் தான். இப்போ சர்க்குலேட்டிங் கரண்ட் I ஈக்குவல் டு V/XL எடுக்கிறேன். ஸோ XLக்கான ஃபார்முலா என்னது, 2πfL. ரைட்டுங்களா. இல்லை ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சின்னு எடுத்துக்கலாமா, ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஒமேகான்னு எடுத்துப்போம். ஒமேகா எல், எக்ஸலுக்கு பதிலாக ஒமேகா எல் எடுத்துக்கிறோம். ஓகேவா. ஸோ இந்த V அப்படியே இருக்கும். ஒமேகாக்கு மேலே என்ன எழுதிக்கலாம், 1/√LC இன்ட்டு எல் எடுத்துக்கலாமா. ஸோ இந்த எல்லையும் இந்த ரூட்டையும் கட் பண்ணால் என்ன ஆகும், இந்த இடத்துல √L வருமா. ஃபைனல் ஆன்சர் என்ன இருக்கும், V/√L/C இருக்கும். இதை நான் மேலே கொண்டது என்ன ஆகும், V√C/L. ஓகேவா, V√C/L. நான் ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருக்குன்னா திருப்பி நீங்கள் ரிவைண்ட் பண்ணி ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க. I ஈக்குவல் டு V/XL, XLக்கு பதிலாக